Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸோட ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன் இல்லை ஒன் ஷாட் சொல்யூஷன் எப்படின்னா வச்சுக்கோங்க. வால்யூம் 1 மட்டும் பார்க்க போகிறோம். அண்டு மோஸ்ட்லி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்குறனால நான் வந்து வால்யூம் 1 எக்ஸாம்பிள்ஸ் தனி ஒரு வீடியோலையும் வால்யூம் 2 எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தனி வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுவே கொஞ்சம் நிறையா இருக்குது. அண்ட் எக்ஸசைஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை மொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு வீடியோ சின்ன வீடியோவில் பார்த்துடலாம். சரியா? ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொடுக்குற ஒரு 2-3 பார்ட்டாக வீடியோஸ் வரும் ப்ராப்ளம்ஸ்க்கு, அதை பார்த்துருங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஃபிசிக்ஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு 2x வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். லைவ்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருங்கிறனால ஐ எம் கிவிங் திஸ் ஆஸ் அ ரெக்கார்டட் வீடியோ. ஸோ தட் ஒரு 2x வச்சு நீங்கள் என்ன செஞ்சலாம் பார்த்துடலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோக்கு ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சரியா? ஓகே, ஸோ ஃபைன். இப்போது வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் எக்ஸாம்பிள் 1.1 ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் கிடையாது, ஃபிசிக்ஸ் மேஜரும் கிடையாது. எனக்கு கெமிஸ்ட்ரி தான் மேஜர். பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஓகே, புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக calculate the number of electrons in 1 coulomb charge of negative charge. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, calculate the number of electrons. கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, 1 coulomb of negative charge. ஸோ சார்ஜ் வந்து 1 coulomb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கணும். சரியா? ஸோ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன். ஸோ கிவன் வந்து என்னென்னு, சார்ஜ் வந்து 1 coulomb, q வந்து 1 coulomb, சார்ஜ்னா q வந்து 1 coulomb கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, q is equal to ne தான் ஃபார்முலா. இப்போ q கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு n கேட்டிருக்காங்க. ஸோ n வேணும் அப்படின்னா n இந்த சைடு வச்சுக்கோங்க, e என்ன செஞ்சுருங்க இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ q டிவைடட் பை e என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ தட் இம்ப்ளைஸ் n is equal to என்னது, q by e தான் ஃபார்முலா. ஸோ qங்கிறது 1 coulomb அவங்க கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை இந்த e இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈயோட வேல்யூ என்னது, இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.6 × 10⁻−19 கூலும். இது வந்து கான்ஸ்டன்ட்டான வேல்யூ. இது எல்லாத்துக்குமே ஈனாலே இதான் வேல்யூ 1.6 தான். அப்போ 1ஐயும் 1.6 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கம் அரௌண்ட் 0.625 இன்ட்டு இந்த 10⁻−19 பவருக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன வரும், 10⁻+19 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வரும். இது உங்கள் புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு பவர் தள்ளி வச்சு 6.25 × 10⁻18. ஸோ ஒரு பவர் இங்கே வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நம்பர் இங்கே தள்ளி வந்துச்சுன்னா பவரை குறைச்சிக்கணும். ஸோ அப்போது 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, உங்கள் புக்கில் வச்சுருப்பாங்க. ஐ ஹோப் ஸோ. சரியா? ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். q is equal to ne ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்குது. சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.11. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். என்ன கேட்டிருக்காங்க, சாம்பிள் ஆஃப் HCl கேஸ் இஸ் பிளேஸ்டு இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் மேக்னிடியூட். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் E கொடுத்துருக்காங்க. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E என்ன கொடுத்துருக்காங்க, 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். The dipole moment of each HCl molecule is 3.4 × 10⁻30. ஸோ dipole momentனா P என்ன கொடுத்துருக்காங்க, 3.4 × 10⁻30 கூலும் மீட்டர். சரி, calculate the maximum torque experienced by the HCl molecule. ஸோ டார்க்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க 3 மார்க்கில், τ is equal to PE sin θ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ P வந்து கொடுத்துட்டாங்க, தட் இஸ் டைபோல் மூமெண்ட்டு. E வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுவும் கொடுத்துட்டாங்க. சைன் θ, இப்போ θ நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஹிண்ட் எங்கே என்ன இருக்குன்னா, மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு இருக்குது. ஸோ தியரியில் படிச்சிருப்பீங்க, எப்போ வந்து டார்க்கோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ வந்து 90 டிகிரி. ஏன்னா சைன் 90 தான் 1, அதுதான் மேக்ஸிமம். ஸோ அதனால் எப்போவுமே θ 90 இருக்கும்போது தான் டவ், தட் இஸ் டார்க் வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், sin 19 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ sin 90யோட வேல்யூ 1ன்னு வந்துடும். அப்போ இந்த டோட்டல் டாமே 1ன்னு போயிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு P × E மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா sin 90 is 1. ஸோ Pயோட வேல்யூ என்னது 3 × 10⁴. ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 3 அப்படியே மாற்றி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. Pயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3.4 × 10⁻30. ஈயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். கரெக்டாக? 1 minute. ஓகே, இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 3.4 3 மல்டிபிள் பண்ண என்ன வரும், 10.2 இன்ட்டு 10⁻30 இருக்குது. இங்கே 10 என்ன இருக்குது, +4 இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி 10 இருக்கும்போது பவரில் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே -30, இங்கே +4. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -26 வரும். அப்போ 10⁻26 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். சரியா? சாரி டவோட இது யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். சரியா? dipole moment into electric field, so Newton meter is the answer. So direct substitution and formula based question.
Then 1.13 பாருங்க, calculate the point charge, consider a point charge plus q placed at origin and another point charge minus 2q placed at the distance of 9 meter from the charge plus q. So first என்ன சொல்றாங்க, ஒரு சார்ஜ் plus q நம்ம place பண்ணிக்கிறோம் சரியா. so plus q னு ஒரு சார்ஜ் first place பண்ணிக்கிறோம். ஓகே, at origin சரி, another point charge minus 2q, அதாவது இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் வந்து மைனஸ் 2q பிளேஸ் பண்ண சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா, இட் இஸ் பிளேஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 9 மீட்டர் ஃப்ரம் த சார்ஜ் ப்ளஸ் q. ஸோ ப்ளஸ் க்யூவில் இருந்து ஒரு 9 மீட்டர் தள்ளி என்ன செய்யணுமா, மைனஸ் 2q அப்படிங்கிற சார்ஜ் வைக்கிறோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டர். இந்த ப்ளஸ் க்யூக்கும் மைனஸ் 2qக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 9 மீட்டர். இப்போது டிட்டர்மைன் த பாயிண்ட் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு சார்ஜ் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அட் விச் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஜீரோ. எந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஜீரோவாக இருக்குன்னு கேட்குறாங்க. நான் ஒரு பாயிண்ட் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஓன்னு ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன் சரியா. இப்போது என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த பாயிண்ட் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இன் விச் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் என்னது, ஜீரோ. அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 9 சரியா. இந்த க்யூவில் இருந்து இந்த 2q வரைக்கும் இருக்கிற இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 9 சரியா. அதில் இந்த சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும் எக்ஸ் அப்படின்னா, அப்போ ரிமைனிங் இருக்க இந்த பொசிஷன் என்னவாக இருக்கும், 9 - xன்னு இருக்கும். கரெக்டாக லாஜிக் தானே. அதாவது டோட்டலாக வந்து 9 சரியா, அதில் இந்த சின்ன டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னா மீதி என்ன இருக்கும், 9 - x இருக்கும். இது எப்படி நம்ம லாஜிக் புரிஞ்சுக்கலாம், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 10 மீட்டர் அப்படின்னா, இந்த சின்ன டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்னால் ரிமைனிங் 8 மீட்டர் தானே இருக்க முடியும். அப்போ தானே 8 + 2 நம்மளுக்கு 10 கிடைக்கும். அதே லாஜிக் தான். இப்போ டோட்டல் வந்து இங்கே 9 மீட்டர் சரியா, டோட்டல் 9 மீட்டர். அதில் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த எக்ஸ் போக மீதி இருக்கிறது 9 - x, அதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் சரியா. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸோட வேல்யூவை நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம பொட்டன்ஷியல் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். V total is equal to, பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்னது, 1/4πε0 q/r தான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கான பொட்டன்ஷியல், இந்த சார்ஜுக்கான பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிப்போம். க்யூவோட பொட்டன்ஷியல் மைனஸ் 2qவோட பொட்டன்ஷியல், ரெண்டு பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் எனக்கு என்ன செய்யும் கிடைக்கும் கரெக்டாக. அப்போ 1/4πε0 q/r, இங்கே ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது, ஃபஸ்ட் இதில் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ q/xன்னு வச்சுக்கோங்க சரியா. தென் நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து மைனஸ் 2qன்னு இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போது -1/4πε0 2q டிவைடட் பை இங்கே டிஸ்டன்ஸ் யார், 9 - x. ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா வந்து 1/4πε0 q/r, இதுதான் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா. ஸோ அந்த 1/4πε0 போட்டோம், q போட்டோம். இப்போ ஆருக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டோட டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிறனால நான் கீழே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். செகண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 9 - xங்கிறனால 9 - x போட்டிருக்கேன். இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கோம், பிகாஸ் இங்கே -2qன்னு இருக்கனால செகண்ட் சார்ஜ் வந்து மைனஸ் வந்துருச்சு நம்மளுக்கு சரியா. ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் இதில் என்ன காமனாக இருக்குது, இங்கே ஒரு 4πε0, இங்கே ஒரு 4πε0 காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம காமனாக எடுத்துடலாம், 1/4πε0. அப்போது அது போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், வேறு ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா, அதில் எடுக்கலாம். பட் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருவோம், இதை பண்ணிக்கலாம். q/x -2q/9 - xன்னு வருமா, பிகாஸ் இந்த 1/4πε0 வெளியே போயிடுச்சு. அப்போ 2q/9 - x மட்டும் தான் மிச்சம் இருக்கும் சரியா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன இங்கே கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த பாயிண்ட் பிட்வீன் த டூ சார்ஜஸ் அட் வித் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஜீரோன்னு என்ன செய்யணும், நம்ம கன்சிடர் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் ஜீரோ அப்படின்னா, இந்த 1/4πε0 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், 0 × 1/4πε0 அப்படியே போகும்போது 0ன்னு தான் போகும். அப்போ இந்த டோட்டல் டேர்ம் ரைட் சைடு போகும்போது 0ன்னு போயிடும். அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு q/x -2q/9 - x அப்படின்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ q/x இஸ் ஈக்குவல் டு இந்த -2q/9 - x அந்த சைடு போகும்போது, இந்த மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ +2q/9 - x. இப்போ எந்தெந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகும், இங்கே ஒரு q இங்கே ஒரு q கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் வந்து 1/x, இங்கே எதுவுமே இல்லை, 1 தான் இருக்குது. இங்கே q கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ 2/9 - x. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த 9 - x இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே 2x இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 9 - x இஸ் ஈக்குவல் டு 2 × x நம்மளுக்கு என்ன ஆகும், 2xன்னு வரும். தென் என்ன பண்ணலாம், இந்த x இந்த சைடு போயிடுச்சுன்னா 9 இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே ஒரு 2x இருக்குது, இப்போ ஒரு -x இந்த சைடு வரும்போது +xன்னு வந்துடும். ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு 3x, x இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இங்கே போகும்போது டிவைடில் போயிடும். ஸோ 9/3 விச் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் ஜீரோன்னு இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து 0 அப்படின்னு இருக்கும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 1.15
4 charges are arranged in a corner of a square PQRS. ஒரு 4 சார்ஜ் இங்கே பாருங்கள், ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூன்னு ஒரு 4 சார்ஜை ஒரு 4 கார்னர் ஆஃப் த ஸ்கொயரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். சரியா? சரி. ஆஃப் சைடு ஏ அஷோன் இந்த ஃபிகர், எல்லாத்தோட இந்த சைடுமே நம்ம என்ன டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம், ஏஏன்னு டிஸ்டன்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஏன்னா ஸ்கொயர்னால ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஒர்க் ரெக்வயர்டு டு அசம்பிள் தீஸ் சார்ஜஸ் இன் அ கிவன் கான்ஃபிகரேஷன். அதாவது இந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ ஒரு ஸ்கொயர் மாதிரி, இந்த ஸ்கொயர் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ இங்கே ஒர்க் டன் நடந்திருக்கும், இதை தான் என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? இந்த 4 தான் கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் பார்ட் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நல்லா கவனிங்க, ஒரு கான்ஃபிகரேஷன் கிவன் கான்ஃபிகரேஷனுங்கிறது பீலேருந்து, அதாவது ஒரு ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருங்கிறது பீலேருந்து கியூக்கு போயிருக்கலாம், கியூலேருந்து ஆறு, ஆறுலேருந்து எஸ், எஸ்லேருந்து பி, இப்படி வந்திருக்கலாம். இல்லை டேரெக்டாக எடுத்தோடனே நம்மளுக்கு எப்படி கூட ஆரம்பிச்சிருக்கலாம், கியூலேருந்து ஆறுக்கு போயிட்டு ஆறுலேருந்து எஸ், எஸ்லேருந்து பி, இப்படியும் போயிருக்கலாம். ஸோ எந்த டேரக்ஷன் இருந்தனாலும் நீங்கள் ஸ்கொயருக்கு என்ன செய்யலாம், கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பியை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன். அப்போ எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டன், 4 ஒர்க் டன் இங்கே நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் டன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் டன் அட் ப்ளஸ் கியூ, சாரி, ஃபஸ்ட்டு ஒர்க் டன் டியூ டு த சார்ஜ் ப்ளஸ் கியூ, ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ்னால, டியூ டு ப்ளஸ் கியூ அட் பாயிண்ட் பி, பிங்கிற பாயிண்ட்டில். ஸோ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு வந்த பாயிண்ட்டு, அங்கே எந்த ஒர்க் டன்மே நடந்திருக்காது. ஏன்னா ஒர்க் டன்கிறது எப்போ நடக்கும்னா, இன்னொரு சார்ஜ் இருக்கும்போது தான் அங்கே பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகும், அப்போ தான் ஒர்க் டன் நடக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜை கொண்டு வரேன், அப்போ அங்கே ஒர்க் டன் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இடத்துல ஒர்க் டன் வந்து நோ ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் இஸ் 0 பிகாஸ் நோ அதர் சார்ஜஸ் ஆர் ப்ரெசென்ட். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பி கொண்டு வரேன், அதுக்கப்புறம் கியூவை கொண்டு வருவேன், அடுத்து ஆர் கொண்டு வருவேன், அடுத்து எஸ் கொண்டு வருவேன். நம்ம ஸ்கொயரை இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், புரியுதா? ஸோ நோ அதர் சார்ஜஸ் எதுவுமே இல்லாதனால அங்கே ஒர்க் டன்னே நடக்காது, வெறும் பி மட்டும்தான் இருக்குது. இப்போ செகண்ட் வந்து ஒர்க் டன் அட் கியூ. அட் கியூவில் வந்து நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த கியூவில் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நல்லா பாருங்கள், ஆல்ரெடி பி முடிஞ்சு போச்சு, இப்போ கியூ கொண்டு வரோம். அப்போ கியூக்கு கண்டிப்பாக ஒர்க் டன் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி பிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கிறனால கண்டிப்பாக கியூக்கு ஒர்க் டன் இருக்கும். ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருந்தால் அங்கே ஒர்க் டன் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பியை கொண்டு வரும்போது அங்கே வேறு சார்ஜ் எதுவுமே இல்லை, ஸோ அப்போ ஒர்க் டன் இருக்காது. இப்போ பி ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சாச்சு, இப்போ கியூ புதுசாக வரும்போது இந்த பிங்கிற இந்த பாயிண்ட்னால நம்மளுக்கு என்ன செய்யும், கியூக்கு ஒரு ஒர்க் டன் என்ன செய்யும் இருக்கும். அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, work done is equal to W is equal to minus Q. So work done is nothing but charge into potential. Work done ஆனது charge into potential, இதுதான் ஃபார்முலா. ஸோ சார்ஜ் வந்து Qவோட சார்ஜ் வந்து மைனஸ் Q, கரெக்டாக, ஏன்னா Qக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Qவோட சார்ஜ் மைனஸ் Q இன்ட்டு பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் எதனால கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த Pயில் இருக்க இந்த சார்ஜ்னால பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டியூ டு அதர் சார்ஜஸ். இப்போ நம்ம Qக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியில் இருக்கிற சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும் தான் பார்க்கணும், கியூ வச்சுட்டு கியூவே பார்க்கக்கூடாது, புரியுதா? ஸோ அப்போது கியூ இன்ட்டு பொட்டன்ஷியல் டியூ டு ப்ளஸ் கியூ அட் பி, பியில் இருக்கிற சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல் நம்மளுக்கு கிரியேட் ஆகும், இதை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். சரியா? அப்போது மைனஸ் கியூ இன்ட்டு பொட்டன்ஷியல் ஃபார்முலானது 1/4πε0 Q/R, இதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. பட் இங்கே ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் என்னது, ஏன்னு இருக்குது. ஸோ ஆருக்கு பதிலாக நினச்சிக்கிறேன், ஏன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், இவ்வளோ தான். சரியா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே ஒரு Q, இங்கே ஒரு Q இருக்குது. ஸோ Q இன்ட்டு Q ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 1/4πε0 மைனஸ் Q²/ஏன்னு வந்துடும். கரெக்டாக? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு Qக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு P முடிச்சாச்சு, இப்போ Qக்கு வரோம். Qக்கு வரும்போது ஒர்க் டன் ஃபார்முலானது சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். ஸோ சார்ஜ் என்ன இருக்குது, Qவில் வந்து என்ன சார்ஜ் இருக்குன்னா மைனஸ் Qங்கிற சார்ஜ் இருக்குது. ஸோ மைனஸ் Q இன்ட்டு பொட்டன்ஷியல், எதனால பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், பக்கத்தில் இருக்க சார்ஜ்னால. ஸோ Qக்கு எழுதும் போது Pயோட சார்ஜ் என்ன செய்யணும் பார்க்கணும், ஏன்னா ஆல்ரெடி அது P இருக்குது. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டியூ டு P. ஸோ பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து 1/4πε0 Q/Rன்னு வரும். ஸோ இந்த ஆருக்கு பதிலாக ஏன் நான் இங்கே போட்டிருக்கேன், ஏன்னு பிகாஸ் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறனால. ஸோ இங்கே ஒரு Q, இங்கே ஒரு Q, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா Q² வந்துடும். அதுதான் நம்ம நினச்சிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். இது Qவில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் அட் R. ஸோ ஆருக்கு என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆருக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். இங்கே எதனால பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு Q எழுதும் போது வெறும் P மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் பொட்டன்ஷியல் டியூ டு Pன்னு போட்டாச்சு. இப்போ ஆருக்கு எழுதும் போது ஆல்ரெடி என்ன இருக்குது, P இருக்குது, Q இருக்குது. அப்போ இந்த PQ ரெண்டுத்தினாலையுமே என்ன செய்யும், நம்மளுக்கு பொட்டன்ஷியல் Rல கிரியேட் ஆகும். ஸோ Pக்கு எழுதும் போது யாருமே இல்லை, ஸோ அதனால் நோ பொட்டன்ஷியல். Qக்கு எழுதும் போது P இருந்தாங்க, ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு P.
இப்போ ஆருக்கு எழுதும்போது ரெண்டு பேர் இருக்காங்க PQ, அவங்க ரெண்டு பேர்னால பொட்டன்ஷியல் என்ன ஆகும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ P பொட்டன்ஷியல் டியூ டு P ப்ளஸ் பொட்டன்ஷியல் டியூ டு Q அப்படின்னு நினச்சிக்கலாம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே சார்ஜ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சார்ஜ் எதுக்கு பார்க்கணும்? ஆரில் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆரோட சார்ஜ் பாருங்கள் ப்ளஸ் க்யூங்கிறதா இருக்குது. ஸோ ப்ளஸ் க்யூன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1/4πε0 Q பை, நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் டியூ டு P இருக்குது, அடுத்து பொட்டன்ஷியல் டியூ டு Q இருக்குது. இப்போ இந்த ஆருங்கிற டிஸ்டன்ஸில் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எப்படி நான் நல்லா பாருங்களேன். இப்போது என்ன செஞ்சுருக்கோம்? எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? ஆருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எதுக்கு, எந்த பாயிண்ட்லேருந்து Pலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா Pலேருந்து ஆர் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தானே ஃபார்ம் ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்கள். பொட்டன்ஷியல் டியூ டு P, ஸோ Pயில் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் எந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறோம்? ஆறுங்கிற பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அப்போ P to R இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் டன் இந்த ஃபுல் ஏரியா வரும். எது வரும்? இந்த ஃபுல் ஏரியாவுமே டோட்டல் ஒர்க் டன் நடக்கும். பிகாஸ் Pலேருந்து, நல்லா பாருங்கள், Pலேருந்து ஆறு வரைக்கும் வரதுக்கு இந்த டோட்டல் ஏரியாவுமே நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கோங்க? பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிருக்கும். அப்போது டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் இப்போ நான் கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கேன்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதான் P to R. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தாகரஸ் தியரம் தான். ஸோ ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ்னு படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அப்போது இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ. ஸோ அப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். ஹைப்போடென்யூஸுங்கிறது இதான் ஹைப்போடென்யூஸ். கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோமோ அதான் ஹைப்போடென்யூஸ். ஸோ ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடு யார் இருக்கா? ஏன்னு ரெண்டு சைடு இருக்குது. அவங்க ரெண்டு ஸ்கொயரையும் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். A ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். ஸோ 2A ஸ்கொயர்னு வரும். அப்போ ஹைப்போடென்யூஸோட ஸ்கொயர் வந்து 2A ஸ்கொயர். சரியா? எனக்கு என்ன தேவை? ஹைப்போடென்யூஸ் தேவை. அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக வந்துடும். ஸோ ரூட் 2A ஸ்கொயர். ஸோ இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா ரூட் 2Aன்னு வந்துடும். பிகாஸ் A ஸ்கொயருக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா ஏன்னு வந்துடும். ரூட் 2 அப்படியே தான் என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எந்த டிஸ்டன்ஸு? இந்த டிஸ்டன்ஸ், தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் P to R. ஸோ இந்த P to R வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன செஞ்சுருக்கேன்? ரூட் 2Aன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதுதான் பொட்டன்ஷியல் டியூ டு P to R அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ Q பை ரூட் 2A இப்படி தான் வந்துச்சு நம்மளுக்கு. சரியா? தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு Qனால கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல். ஸோ அதே மாதிரி 1/4πε0 Q பை, இப்போ வந்து பாருங்கள் Qனால எங்கே பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும்? Q to R பார்க்கணும். இப்போ Q to R டிஸ்டன்ஸ் பாருங்கள். Qலேருந்து R இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஏன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ட்ரையாங்கிள்லாம் எதுவுமே வரல. Qலேருந்து Rக்கு டேரெக்டாக வந்துருச்சு. சரியா? ஸோ அப்போது டேரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல ஏன்னு போட்டுக்கலாம். பட் இங்கே பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைனு இங்கே -Q வரும். ஏன் -Q வருதுன்னு சொல்கிறேன்? பிகாஸ் பொட்டன்ஷியல் டியூ டு Q தானே. ஸோ Qவில் என்ன சார்ஜ் இருக்குது? -Q சார்ஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல மைனஸ் தான் போடணும். ஸோ சார்ஜ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம்? Q இன்ட்டு, சரியா? இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? 1/4πε0, 1/4πε0 ரெண்டுத்துலேயுமே 1/4πε0 காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. 1/4πε0 இன்ட்டு ரிமைனிங் யார் இருக்கா? இங்கே Q பை ரூட் 2A இருக்குது. 1/4πε0 வெளியே போயிடுச்சு. இங்கேயும் 1/4πε0 வெளியே போயிடுச்சு. -Q பை A தான் என்ன செய்யுது? மிச்சம் இருக்குது. கரெக்டாக? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இங்கேயும் ஒரு Q, இங்கேயும் ஒரு Qவை வெளியே எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும்? is equal to Q into Q by 4πε0 into 1/√2A minus 1/A. அகெயின் ஏவுமே இந்த இடத்துல நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ ஏவையுமே நம்ம என்ன செஞ்சலாம்? வெளியே எடுத்துடலாம். அப்போ நான் இங்கே எடுத்துடுறேன். இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ 2 ஏவை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 2 ஏ வெளியே போயிடும். சரியா? அப்போது வந்து வெளியே ஒரு ஏ வெளியே வந்துடும். ஸோ அப்போ வந்து Q into Q வந்து Q ஸ்கொயர், இங்கே √2. சரியா? Q ஸ்கொயர் டிவைடட் பை 4πε0A ε0A into 1/√2 -1 மட்டும் இருக்கும். ஸோ இதான் வந்து ஆன்சர். உங்கள் புக்கில் -1 + 1/√2 இருக்கும். அதை தான் நான் 1/√2 -1ன்னு நினச்சிருக்கேன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் டியூ டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? R கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ஒர்க் டன் அட் R கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒர்க் டன் அட் S, இது ஒரே ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. பட் இது தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். இப்போ ஒர்க் டன் அட் S அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இப்படி தான் ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு. PQRSன்னு இருக்குது. ஒர்க் டன் அட் எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஸ்ஸில் ஒர்க் டன் நடக்கணும்னா பொட்டன்ஷியல் அட் P, பொட்டன்ஷியல் அட் Q, பொட்டன்ஷியல் அட் R மூணுமே கண்டுபிடிக்கணும். Pக்கு பார்க்கும்போது யாரையும் பார்க்க வேணாம். Qக்கு வந்து பக்கத்தில் P மட்டும் இருந்துச்சு. Rக்கு பார்க்கும்போது P அண்ட் Q ரெண்டு பேரோட பொட்டன்ஷியலும் பார்க்கணும். இப்போ எஸ்ஸுக்கு பார்க்கும்போது 3 பேரோட பொட்டன்ஷியல் P, Q, R 3 பேரோட பொட்டன்ஷியல் நம்ம பார்க்கணும். ஃபார்முலானது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு
பொட்டன்ஷியல் டியூ டு யாரெல்லாம் பொட்டன்ஷியல் டியூ டு P ப்ளஸ் Q ப்ளஸ் R. Pங்கிற கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல், Qவில் கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல், Rனால் கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல், 3 என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ஆட். அப்போ சார்ஜ் வந்து Wவில் என்ன எஸ்ஸில் என்ன, எஸ்ஸுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்ஸுக்கு என்ன சார்ஜ் இருக்குது, எஸ்ஸுக்கு வந்து -Q சார்ஜ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இருக்கும் எஸ்ஸுக்கு சார்ஜ் என்ன இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம், நான் எழுதி வச்சுருக்கேன் எல்லாமே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் என்ன சார்ஜ் இருக்குது, இந்த டயக்ராமில் பாருங்கள். எஸ்ஸில் வந்து -Q சார்ஜ் இருக்குது. ஸோ அதனால் -Q. ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்குவோம் -Q ப்ளஸ் Q -Q ப்ளஸ் Q. சரியா? ஓகே, ஸோ -Q இன்ட்டு பொட்டன்ஷியல் டியூ டு Pனால் கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம்ல. Pனால் கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல் வந்து என்னது, 1/4πε0 1/4πε0. அப்படி நம்ம பார்க்கக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இங்கே பார்க்க வேண்டியது எஸ்ஸுக்கு பொறுத்து பார்க்கணும். நிறைய பேர் அந்த தப்பு, இப்போ நானே அதை தான் தப்பு பண்ண போகிறேன். ஆல்ரெடி பொட்டன்ஷியல் P கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலான்னு பார்ப்பீங்க. பட் நீங்கள் எதை பொறுத்து பார்க்கணும், இப்போ P வித் ரிகார்டிங் எஸ். அப்போ எஸ்ஸை பொறுத்து பார்க்கும்போது இப்போ நான் இந்த இதெல்லாம் எழுதுறேன் பாருங்கள், ஏ கரெக்டாக. இப்போ வந்து எஸ்ஸுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் டியூ டு P தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக? அப்போ Pக்கும் எஸ்ஸுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் டேரெக்டாக ஏ தான் இருக்குது. அப்போ நான் 1/4πε0 Q/R தான் ஃபார்முலா. இங்கே டிஸ்டன்ஸ் ஏங்கிறனால நான் Q/Aன்னு போட்டுட்டேன். ஏன், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதாவது இங்கே வந்து Pக்கு வந்து Q/√2Aன்னு எழுதுனீங்க, இங்கே வந்து Q/Aன்னு எழுதிருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேலே எதுக்கு கண்டுபிடிச்சோம், நம்ம பொட்டன்ஷியல் அட் ஆரில் கண்டுபிடிச்சோம். சரியா? அட் ஆர் டியூ டு P பார்த்தோம். சரியா? அப்போ நல்லா பாருங்கள். ஸோ ஆரில் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சோம் டியூ டு P. அப்போ Pக்கும் ஆருக்கும் இந்த இடத்துல ஒரு மாதிரி என்னது, நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன், √2A அந்த பித்தாகரஸ் தேர்ம் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணேன். பட் இந்த இடத்துல நான் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன், எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறேன் டியூ டு P. கரெக்டாக? எஸ்ஸுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறேன் டியூ டு P. அப்போ எஸ் இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த ட்ரையாங்கிளுமே வரலையே. அப்போ இங்கே நம்ம பித்தாகரஸ் தியரம் √2A எழுதணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக P to S இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் ஏன்னு இருக்குது. ஸோ அந்த ஏங்கிற டிஸ்டன்ஸ் நான் போட்டுட்டேன், அவ்வளோதான் விஷயம். சரியா? தென் ப்ளஸ் டியூ டு Q. இப்போ வந்து Q எப்படி பார்க்கணும், Qக்கும் எஸ்ஸுக்கும் பார்க்கணும். இப்போ இப்படி தான் பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதாவது இப்போ எப்படி பார்க்கணும், ஸோ பொட்டன்ஷியல் டியூ டு Qக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, அதே தான் 1/4πε0 Q/R. என்ன பண்ணணும்னா பிரச்சனை, Q தானே எழுத போகிறோம். ஸோ Q எது கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், எஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ Q எஸ் ரெண்டுக்கும் கனெக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி வந்துச்சுன்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், √2Aன்னு இருக்கும். அப்போ √2A போட்டுடணும். அண்ட் Qவோட சார்ஜ் -Qங்கிறனால நான் -Qன்னு போட்டுட்டேன். சரியா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சைன் பார்க்கணும், டிஸ்டன்ஸ் பார்க்கணும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டியூ டு R. ஸோ ஆருக்கு பார்க்க போகிறோம், அதே ஃபார்முலா போட்டுக்கோங்க, 1/4πε0 Q/, ஏன்னா இங்கே +Q தான் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக +Qன்னு போட்டுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஆர் பொறுத்து பார்க்க போகிறோம். ஆருக்கும் எஸ்ஸுக்கும் டேரெக்டாக ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இங்கே √2A எழுத வேணாம், டேரெக்டாக ஏன்னு செஞ்சால் எழுதிடலாம். அப்போ -Q இன்ட்டு இங்கே ஒரு 1/4πε0, இங்கே ஒரு 1/4πε0, இங்கே ஒரு 1/4πε0 காமனாக எடுத்துடலாம். இங்கே ஒரு Q, இங்கே ஒரு Q, இங்கே ஒரு Q. ஸோ Qவையும் வெளியே என்ன செஞ்சிடலாம், காமனாக எடுத்துடலாம். ஸோ 1/4πε0 Q வந்து வெளியே காமனாக வந்துடும். அப்போ ரிமைனிங் இங்கே ஏவுமே காமனாக இருக்குது, 1 2 3 இடத்துலையுமே ஏ இருக்குது. ஸோ ஏவையும் காமனாக எடுத்துடலாம். அப்போ எல்லாமே போச்சுன்னா இந்த இடத்துல என்னது, ஃபுல் டேர்மும் போயிடுச்சு, 1 தான் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபுல் டேர்முமே போயிடுச்சு. கீழே ஒரு √2 மட்டும் மிச்சம் இருக்குது. பட் என்ன √2 இருக்குது, -√2 இருக்குது. ஸோ -1/√2, ஏன்னா கீழே தானே √2 இருக்குது. அப்போ 1/√2 தான் இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q/A வெளியே போயிடுச்சு. அப்போ ஆகே நாங்கள் என்ன தான் இருக்க போகுது, 1 தான் இருக்க போகுது. சரியா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா Q இன்ட்டு Q2 வந்துடும். ஸோ -Q2 4πε0 கீழே இருக்குது இன்ட்டு ஒரு A. அடுத்து இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ 1 + 1 is 2 -1/√2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் ஒர்க் டன் அட் எஸ். இந்த சம் புரியலை அப்படின்னா டோன்ட் வரி, பட் திஸ் இஸ் ஆக்சுவலி an ஈஸி சம். ஒரு ஸ்டெப் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 1.17. calculate the electric flux through the rectangle of sides 5 cm. சரியா? and 10 cm. ஸோ சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 cm இன்ட்டு 5 cm வந்து லென்த்து, 10 cm வந்து பிரெத்து. ஸோ வந்து ஒரு சைடு ரெக்டாங்கிளோட சைடுனால ஒரு இது லென்த்து ஒரு இது பிரெத்துன்னு எடுத்துக்கணும். ஸோ ஒன்று வந்து 5 cm, இன்னொன்று 10 cm. ஸோ மீட்டருக்கு மாற்றிக்கோங்க எப்போதுமே. ஸோ சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா 10⁻²ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 × 10⁻² மீட்டர். அதே மாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா 10 × 10⁻² மீட்டர். ஏன் 10⁻² போட்டிருக்கோம், பிகாஸ் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிட்டு இருக்கோம். சரியா?
தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 100 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். ஸோ ஈயோட வேல்யூ வந்து என்னது 100 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த 60 டிகிரி கண்டுபிடிக்கணும். தென் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இஃப் தீட்டா பிகம்ஸ் 0 வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 60 டிகிரிக்கு என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் தீட்டா வந்து 0 டிகிரிக்கு மாறினதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 60 டிகிரிக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்மானது phi is equal to EA cos theta. இதான ஃபார்முலா. ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா EA cos theta தான். இங்கே வந்து ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 100 ஏ. இப்போ ஏரியா நம்ம மேலே கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த் வந்து 5 × 10⁻², பிரெத் வந்து 10 × 10⁻². அப்போ லென்த் வந்து 5 × 10⁻²ன்னு லென்த்துக்கு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். பி வந்து பிரெத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10 × 10⁻². ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 10⁻², 10⁻², 10⁻4ன்னு வந்துடும். பிகாஸ் பவரில் -2 -4ன்னு வந்துடும். தென் இந்த 5ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15 வந்துடும். ஸோ 50 × 10⁻4 மீட்டர் ஸ்கொயர் இதுதான் ஏரியா. ஸோ அப்போ ஏரியா வந்து 50 × 10⁻4 இந்த ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஏரியா இன்ட்டு காஸ் 60 டிகிரி. ஸோ காஸ் 60 வந்து 1/2. டேபிள்லாம் தெரியும் எல்லாருக்குமே ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ காஸ் 60 வந்து 1/2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 100 × 50 × 10⁻4 × 1/2. அப்போ என்னாகும் 1 2 is 2, 50 2s are 100. ஸோ 50 × 50 × 10⁻4, 5 5s are என்ன வரும் 25 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 2 0 இருக்கிறனால 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 10⁻4. எப்போல்லாம் 10⁻⁻ இருக்கோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே போகணும். ஸோ இங்கே 10⁻4னா 4 டிஜிட் லெஃப்ட் சைடில் என்ன செய்யணும் புள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே போகணும். அப்போது இங்கே ஆரம்பிங்க 1 2 3 4 இந்த இடத்துல புள்ளி வரப்போகுது 4 டிஜிட் தள்ளி. சரியா? இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ 0.25 என்ன வரப்போகுது நம்மளுக்கு 0.25 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். இதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட். இது எப்போது தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரின்னு இருக்கும்போது. இப்போ தீட்டா 0ன்னு வந்துருச்சுன்னா இங்கே பாருங்கள் கொஷின் கேட்டிருக்காங்க, அதே தான் கேட்டிருக்காங்க. இஃப் தீட்டா பிகம்ஸ் 0, கொஷினில் பாருங்கள், இஃப் தீட்டா பிகம்ஸ் 0 தென் வாட் இஸ் தி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். தீட்டா 0ன்னு வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன, அதே ஃபார்முலா தான். phi is equal to electric flux is equal to EA cos theta. ஸோ காஸ் தீட்டா வந்து இந்த இடத்துல காஸ் 0 பிகாஸ் தீட்டா வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ EA இன்ட்டு காஸ் 0ன்னு வந்துடும். அப்போ சைன் 0னா 0, காஸ் 0 வந்து 1. ஸோ இந்த டோட்டல் டாமே 1ன்னு வந்துடும். அப்போ வெறும் E இன்ட்டு ஏன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஈயோட வேல்யூ 100, ஏவோட வேல்யூ 50 × 10⁻4. இங்கே மேலே இருக்குல்ல ஈயோட வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து 50 × 10⁻4. அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 100 1 × 5 வந்து 5ன்னு வந்துடும். இங்கே 2 0, இங்கே ஒரு 0. ஸோ 3 0 இருக்குது. 1 2 3 இன்ட்டு 10⁻4. அகெயின் 10⁻ வந்துச்சுன்னா என்ன செய்யணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு புள்ளி வைக்கணும். -4ங்கனால 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வைப்பீங்க. ஸோ 0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். இது வந்து 5 = at 0 டிகிரி. இது வந்து 0 டிகிரியில், இது at 60 டிகிரி. சரியா? ரொம்ப 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 டைரக்ட் சப்ஸ்டியூஷன், சிம்பிள் ப்ராப்ளம் தான். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1.20 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்லாம் பேஸ் பண்ணி வருது, கெப்பாசிட்டர் பேஸ் பண்ணி வருது. 1.20 என்ன சொல்கிறாங்க, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஆஸ் அ ஸ்கொயர் பிளேட்ஸ் ஆஃப் சைடு 5 சென்டிமீட்டர். ஒரே நிமிஷம். செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பிளேட்ஸ் ஆஃப் சைடு 5 சென்டிமீட்டர் அண்ட் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர். இது என்ன கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்மானது நம்ம டெரிவேஷன் காலில் தான் பார்த்தோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ε0A/d. இது வந்து நீங்கள் அந்த டெரிவேஷனில் கடைசி கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ε0 வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதோட வேல்யூ வந்து 8.85 × 10⁻12. இந்த ε0க்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இன்ட்டு ஏரியா ஏ. இப்போ ஏரியா வந்து என்னென்னா நத்திங் பட் லென்த் இன்ட்டு லென்த். ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்கொயர் பிளேட்டோட சைடு 5 சென்டிமீட்டர்னா ஏரியா என்னது, ஏரியா இஸ் நத்திங் பட் சைடு இன்ட்டு சைடு, இல்லை லென்த் இன்ட்டு லென்த் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ஏரியா எல்லா இடத்துலையுமே சேம் லென்த்தில் தான் இருக்க போகுது. அப்போ ஒரு சைடு 5 சென்டிமீட்டர்னா எல்லா சைடுமே 5 சென்டிமீட்டர் தான். அப்போ ஏரியா = 5 × 5 எழுதலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன செய்யணும், மீட்டருக்கு மாற்றணும்.
கொஷின் வந்து 5 சென்டிமீட்டரில் இருக்குது சைடு வந்து அதை நான் 5 × 10⁻² மீட்டர்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றதுக்கு 5 × 10⁻² ஆட் பண்ணணும். சரியா? அப்போ வந்து ஒரு சைடு வந்து 5 × 10⁻², இன்னொரு சைடு 5 × 10⁻². அப்போ 5 5s are என்ன வரும்? 25 வரும். 10⁻², 10⁻² ஆட் பண்ணிங்கன்னா 10⁻⁻4, பிகாஸ் -2 ஆட் பண்ணிங்கன்னா -4 வரும். இதான் வந்து நம்மளுக்கு என்னது? ஏரியா. ஸோ அப்போ ஏரியா இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 25 × 10⁻4 டிவைடட் பை டிஸ்டன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் பாருங்கள், செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மில்லிமீட்டர். கொஷினில் இருக்கா? செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மில்லிமீட்டர். ஸோ 1 மில்லிமீட்டர்ன்னு இருக்குது டிஸ்டன்ஸ். அது என்னென்னு நீங்கள் மாற்றிக்கணும்? 1 × 10⁻³ மீட்டர். கன்வர்ஷன் சொல்கிறேன். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினா 10⁻² மீட்டர். அதே மில்லிமீட்டரை நீங்கள் மீட்டராக மாற்றினா 10⁻³ மீட்டர். சரியா? அப்போது மில்லிமீட்டர் மீட்டராக மாற்றுறதுக்காண்டி நான் 10⁻³ மீட்டர்னு போட்டுட்டேன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1 × 10⁻³ மீட்டர்னு வந்துடும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ 8.85வும் 25வும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி கம்மிங் அரௌண்டு 221.5 இன்ட்டு இங்கே ஒரு 10⁻12 இருக்குது, இங்கே 10⁻4 இருக்குது. பவர் பாருங்கள், இங்கே -12 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ -12 -4 -16 வந்துடும் ஆட் பண்ணால். அப்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? 10⁻16 வரும். இன்ட்டு 10⁻³ நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன வரும்? 10⁻+3 வரும். இந்த 10⁻+3 எங்கேருந்து வந்துச்சு? கீழே இருக்க இந்த 10⁻³ நியூமரேட்டருக்கு மேலே போகும்போது 10⁻+3 வரும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ 221.5 இன்ட்டு 10⁻, இங்கே -16 இருக்குது, இங்கே +3 இருக்குது. ஆட் பண்ணுங்கள். -16ஐயும் +3ஐயும் ஆட் பண்ணால் 10⁻13 வரும். திஸ் இஸ் ஃபேரடே. கூலும் வந்து கேப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபேரட். பட் இதை 10⁻13க்கு பதிலாக 10⁻12க்கு நான் மாற்றினேன்னா பிக்கோ ஃபேரட் என்னால் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு 10ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரியா? அப்போது இங்கே நல்லா கவனிங்க, இங்கே 10⁻1 இருக்குது, இங்கே 10⁻13 இருக்குது. ஸோ 10⁻13யும் 10⁻1ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே -13 இங்கே 1 ரெண்டு ஆட் பண்ணால் -12ன்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்போ 10⁻12 ஃபேரட்னு வந்துடும். அப்போ கீழே இருக்க 10 என்ன செய்யும்? இந்த 225 வந்து 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்? இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு 10 எழுதியிருந்தோமா இந்த இடத்துல? அந்த 10 தான் நான் என்ன செஞ்சுட்டேன்? இங்கே போட்டேன். எப்போலாம் டிவைடில் நம்பர் வருதோ லெஃப்ட் சைடில் புள்ளி வைக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு 0 இருக்கனால ஒரே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ இந்த சைடு தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 22.15 இன்ட்டு 10⁻12 ஃபேரட்னு வரும். ஸோ 10⁻12னா பிக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆன்சர் என்ன வரும்? 22.15 10⁻12க்கு பதிலாக பிக்கோ ஃபேரட். ஸோ பிக்கோ ஃபேரட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. தென் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் அ 10 volt battery is connected to the capacitor, what is the charge stored? சார்ஜ்னா Q கேட்குறாங்க. ஸோ சார்ஜோட ஃபார்முலானது செகண்டு நம்மளுக்கு தெரியும் C is equal to Q/Vன்னு தெரியும். அப்போ Q தான் எனக்கு வேணும். அப்போ இந்த V என்ன செஞ்சிடலாம்? இந்த சைடு மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ Q is equal to C into Vன்னு வந்துடும். Cயும் Vயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு Q கிடச்சிரும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 22.15 பிக்கோ ஃபேரட்னு. 22.15 பிக்கோ ஃபேரட்னு எழுதக்கூடாது. பிக்கோக்கு பதிலாக 10⁻12 ஃபேரட்னு எழுதிக்கணும். சரியா? ஃபேரட்டில் தான் எழுதணும். இன்ட்டு வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் என்ன வோல்டேஜ் இருக்குது? 10 வோல்ட்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அப்போ 10 வோல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ 10. ஸோ அப்போ இங்கே வந்து 10⁻1 இங்கே 10⁻12 இங்கே +1. ஸோ -12ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻11 வந்துடும். ஸோ 22.15 இன்ட்டு 10⁻11 அப்படின்னு என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அகெயின் இந்த 10⁻12க்கு மாற்றணுங்கிற ஒரு காரணத்தினால ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு 10ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் திருப்பி இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. என்னென்னா ஒரே ஒரு நிமிஷம். இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 10 என்ன செய்யும் அப்படின்னா இந்த சைடு ஒரு புள்ளியை தள்ளி வச்சிடும். எப்போதுமே மல்டிப்ளிகேஷனில் புள்ளி, அதாவது மல்டிப்ளிகேஷனில் நம்பர் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி புள்ளி வைக்கணும். டிவிஷனில் நம்பர் இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புள்ளி வைக்கணும். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் 10 இருக்குது, ஒரே ஒரு 0 தானே இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. இந்த இடத்துல ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வந்துடும். ஸோ 221.5 இந்த இடத்துல என்ன செஞ்சிடும்? வந்துடும். இன்ட்டு இங்கே ஒரு 10⁻11 இருக்கா, கீழே ஒரு 10 இருக்குது. கீழே ஒரு 10 மேலே வரும்போது எப்படி வரும்? 10⁻1ன்னு வரும். அப்போ இங்கே -11 -1 ரெண்டும் சேர்ந்து 10⁻12 அப்படின்னு வரும். ஸோ 10⁻12னா தான் உங்களுக்கு தெரியுமே, தட் இஸ் பிக்கோன்னு அர்த்தம். ஸோ 221.5 இன்ட்டு 10⁻12க்கு பதிலாக நான் பிக்கோன்னு எழுதிக்கிறேன். இது கூலும். ஸோ பிக்கோ கூலும். ஏன்னா சார்ஜோட யூனிட் வந்து கூலும் அப்படிங்கிறனா இட் இஸ் பிக்கோ கூலும் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படி தான் என்ன செய்யணும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம்.
தென் எக்ஸாம்பிள் 1.21ல் 2 பார்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம். ஓகே. A parallel plate capacitor filled with mica having epsilon r. epsilon r ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. connected to a 10 volt battery. என்ன வோல்ட் பேட்டரி? 10 volt battery. சரி. the area of the each parallel plate is 6 cm². எப்போதுமே சென்டிமீட்டர் இருந்தால் மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. அந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 6 மில்லிமீட்டர் மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. என்ன கொஷின் கேட்குறாங்க? ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஸ்டோர் சார்ஜ். மேலே பார்த்து அதே தான், சிஏவும் கியூவும் கண்டுபிடிக்க வரும். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் எழுதிக்கலாம். எப்சிலான் ஆர் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரி. வோல்ட் வி வந்து 10 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் ஏரியா வந்து 6 cm²ன்னு ஏரியா கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, ஏரியா வந்து 6 cm². சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ ஒரு சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 10⁻². நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 அப்படியே போட்டுட்டேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யணும்? 10⁻² மீட்டர்னு ஆட் பண்ணுவேன் இந்த சென்டிமீட்டருக்கு. இப்போ பக்கத்தில் இன்னொரு சென்டிமீட்டர் இருக்குது, அதை மீட்டராக மாற்றுறதுக்கு இன்ட்டு ஒரு 10⁻² மீட்டர். இது இப்படி தான் என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 6 இன்ட்டு இங்கே ஒரு -2 இங்கே ஒரு -2 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -2 -4 வந்துடும். அப்போ 10⁻⁴ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இஸ் நத்திங் பட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 6 இன்ட்டு 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து நம்மளுக்கு ஏரியா. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 6 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 6 மில்லிமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா 10⁻³ மீட்டர்னு என்ன செஞ்சிடும், மாறிடும். எல்லாமே இருக்குது. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்மானது C is equal to ε0 A/D. பட் இங்கே ε0 கொடுக்கல, εr கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும்னா ε0 இன்ட்டு εr A/D. பிகாஸ் இது ஒரு மைக்காங்கிற வேறு மீடியமில் இருக்குது. சரியா? வேக்கமில் இருக்கும்போது தான் வெறும் ε0ன்னு யூஸ் பண்ணணும். பட் இங்கே மைக்கான்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இது என்னவா மாறிடும்? ε0 இன்ட்டு εrன்னு மாறிடும். ஸோ ε0ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். போன சம்மில் தான் பார்த்தோம். 8.85 இன்ட்டு 10⁻12. எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்டு 5 இன்ட்டு ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 இன்ட்டு 10⁻⁴ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 6 இன்ட்டு 10⁻⁴ டிவைடட் பை டிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் 6 இன்ட்டு 10⁻�3. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ உட்காந்து சால்வ் பண்ணால் யூ வில் கெட் அன் ஆன்சர். உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஆன்சர் கிடச்சிரும் சால்வ் பண்ணால். ஓகே. மை காட், இது எப்படி? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். சரி, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 8.85, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 6, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 8.85 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும். சரியா? ஓகே. மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு 10⁻⁻12, இங்கே ஒரு 10⁻⁻4 இருக்குது. இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே -12, இங்கே -4. ஸோ -12ஐயும் -4ஐயும் ஆட் பண்ணால் -16. ஸோ 10⁻⁻16 டிவைடட் பை கீழே ஒரு 6 இருக்குது, அப்படியே போட்டுருங்க. இந்த 10⁻−13 இருக்குது பார்த்தீங்களா? இது மேலே வந்துச்சுன்னா 10⁻+13 வந்துடும். ஸோ 10⁻+13. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இதை 8.85 இன்ட்டு 5 இன்ட்டு 6. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த 6 கேன்சல் பண்ணி விட்டுலாம். ஸோ அப்போ 8.85 இன்ட்டு 5 மட்டும் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 44.25 வரும். இன்ட்டு இங்கே -16, இங்கே +13. ஸோ -16ஐயும் +13ஐயும் ஆட் பண்ணால் -3ன்னு வரும். ஸோ அப்போ 10⁻−3 என்ன செஞ்சிடும்? வந்துடும். கரெக்டாக? சாரி ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? ஓகே, 10⁻−16. ஓகே, 10⁻3யா? சாரி மில்லிமீட்டருக்கு என்னது? 6 இன்ட்டு 10⁻−3 தானே? ஸோ நான் 10 இங்கே -13 எழுதியிருக்கேன். 10⁻−3 தான். சரியா? அப்போ 10⁻+3 தான் மேலே வரும். சரியா? இந்த இடத்துல +3 தான் இருக்கும். அப்போது நம்மளுக்கு என்ன இருக்கும்? நல்லா கவனிங்க. இங்கே 10⁻−16, இங்கே +3. ஸோ -16ஐயும் +3 ஆட் பண்ணால் -13 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல -13 தான் வரும். ஸோ -13 ஃபேரட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பிக் ஆஃப் ஃபேரடாக மாற்றணும்னா 44.25 இன்ட்டு 10⁻−13 ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணி இன்னொரு 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ என்னாகும்? இங்கே 10⁻−13, இங்கே 10⁻+1. ஸோ -13ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -12 வந்துடும். கரெக்டாக? அப்போ 10⁻−12. அப்போ கீழே இருக்க 10 என்ன ஆகும்? இந்த இடத்துல போய் டிவைட் ஆகும். சரியா? அப்போ இங்கே அழிச்சு விட்ருங்க. டிவைடில் வரும்போது லெஃப்ட் சைடில் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இந்த டிஜிட் இங்கே போயிடும். அப்போ 4.425 இன்ட்டு 10⁻−12 ஃபேரட். ஸோ 10⁻−12னா பிக்கோ ஃபேரட்னு அர்த்தம். ஸோ அப்போ 4.425
பிக்கோ ஃபேரட். பிக்கோ என்ன இருந்துச்சு, இந்த 10⁻⁻12க்கு பதிலாக பிக்கோன்னு நினச்சிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். சரியா? ஓகே, கிளியர்? சரி. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சார்ஜ் Q is equal to CV. மேலே தானே பார்த்தோம் ஃபார்முலா. C இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 4.425 பிக்கோ ஃபேரட். அதை பிக்கோனா 10⁻²ன்னு போடணும். தென் V வோல்டேஜ் என்னது, வோல்டேஜ் கொஷின் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வோல்டேஜஸ் 10 வோல்ட். இங்கே நான் ஷேர் பண்ணுறேன்னா வோல்டேஜ் வந்து 10 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ அப்போ V வந்து 10. ஸோ இன்ட்டு ஒரு 10. நல்லா பாருங்கள், இங்கே 10⁻12, இங்கே 10⁻+1. ஸோ அப்போ 10⁻11 வரும். இங்கே 4.425 இருக்கும். அதே மாதிரி ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளிகேஷன், இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். சரியா? மல்டிபிள் பண்ணும்போது ரைட் சைடில் புள்ளி போகும். 10ல் வந்து ஒரே ஒரு 0 தானே இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி ரைட் சைடில் புள்ளி வைக்க போகிறீங்க. ஸோ அப்போ இங்கே இருக்க புள்ளி இங்கே வந்து 44.25 வந்துடும். தென் கீழே இருக்க இந்த 10 வந்து மேலே வரும்போது 10⁻−1 வரும். இங்கே -1, இங்கே -11. ஸோ -11ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻12 வந்துடும். -12 கூலும். 10⁻12னா பிக்கோன்னு அர்த்தம். அப்போ 44.25 பிக்கோ கூலும்னு என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு வந்துடும். சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.22. இது கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிள். ஒரு டயக்ராம் இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. கெப்பாசிட்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் Q ஷோன் பிலோ. Pக்கும் Qக்கும் நடுவில் இருக்க ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இது சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியும். சீரீஸ்னால் இந்த மாதிரி ஒரே இதில் 2 இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து 2 இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து 2 இருந்தால் இதுக்கு வந்து சீரீஸ்னு அர்த்தம். சீரீஸ்னால் அடுத்தடுத்து இருக்குன்னு அர்த்தம். பேரலல்னால் இந்த மாதிரி ஒன்று மேலே இன்னொன்று கீழே, இதுக்கு நேராக கீழே பேரல், இதுனா பேரலல்னு அர்த்தம். இது வந்து என்னது, பேரலல்னு அர்த்தம். ஸோ சீரீஸில் இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சீரீஸ்னால் 1/CS is equal to 1/C1 + 1/C2 + 1/C3. இது நீங்கள் என்ன சொல்லிருப்பீங்க, கொஸ்டின் ஆன்சர்லேயே படிச்சிருப்பீங்க. பேரலல் அப்படின்னா CP is equal to C1 + C2 + C3 என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஏ டயக்ராம் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணால் தான் டயக்ராம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஏ பார்ட், இந்த ஏவை எடுத்துக்குவோம். சரியா? இந்த ஏல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பேரலாக இருக்குது, இது ரெண்டையும் பாருங்கள். அதாவது இது ரெண்டு பேரலாக இருக்கா, அதாவது இந்த 1 மைக்ரோஃபேரட், இந்த 3 மைக்ரோஃபேரட் ரெண்டுமே மேலேயும் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா. இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஸோ இது ரெண்டு பேரலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோஃபேரடோ 3 மைக்ரோஃபேரடோ தே ஆர் இன் பேரலல் இருக்குது. ஸோ பேரலில் இருந்தால் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். CP is equal to C1 + C2 + C3. இங்கே மொத்தமே 2 தான் இருக்குது, 1 3. ஸோ அப்போ பேரலில் இருக்கனால 1 3 2 ஆட் பண்ணி 4 மைக்ரோஃபேரட் செஞ்சுக்கலாம், நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா பேரலில் இருந்தால் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். பேரலில் இருந்தால் டேரெக்டாக ஆட் பண்ணணும், சீரீஸில் இருந்தால் ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பேரலில் இருக்கனால 1 மைக்ரோஃபேரடையும் 3 மைக்ரோஃபேரடையும் டேரெக்டாக ஆட் பண்ணி 4 மைக்ரோஃபேரட் அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதே ஏலையே பாருங்கள். இந்த 6 மைக்ரோஃபேரடும் இந்த 2 மைக்ரோஃபேரட் இது ரெண்டும் பேரலில் இருக்குது. கரெக்டாக? இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஒன்று 6 ஒன்று 2, இது ரெண்டும் பேரலில் இருக்குது. அப்போ 2 மைக்ரோஃபேரட் அண்ட் 6 மைக்ரோஃபேரட் ஆர் இன் பேரலல். இது ரெண்டும் பேரலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேரலில் இருந்தால் என்ன ஃபார்முலா, அகெயின் ஆட் பண்ணுங்கள். CP is equal to 2 மைக்ரோஃபேரடையும் 6 மைக்ரோஃபேரடை ஆட் பண்ணால் 8 மைக்ரோஃபேரட்னு வரும். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு டோட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 3 ஆட் பண்ணி இங்கே 4னு போட்டிருக்காங்க, இங்கே 6 2 ஆட் பண்ணி இங்கே 8னு போட்டாங்க. சரியா? இதான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு டயக்ராம் ஏ. இப்போ செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்கா சீரீஸில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மைக்ரோஃபேரடும் இந்த 4 மைக்ரோஃபேரடும். சரியா? எதெல்லாம் எது இந்த 4 மைக்ரோஃபேரடும் இந்த 4 மைக்ரோஃபேரடும் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருந்தால் சீரீஸ், இது ஒன்று பக்கத்தில் இருக்குது. ஸோ சீரீஸில் இருக்குது ரெண்டுமே. 4 மைக்ரோஃபேரட் ரெண்டுமே பக்கத்தில் சீரீஸில் இருக்குது. ஸோ பியில் பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோஃபேரட் அண்ட் 4 மைக்ரோஃபேரட் ஆர் இன் எப்படி இருக்குது, ஆர் இன் சீரீஸ். ஸோ சீரீஸில் இருந்தால் 1/CS is equal to டேரெக்டாக 4 ஆட் பண்ணக்கூடாது, 1/1 போட்டு ஆட் பண்ணணும். ஏன்னா சீரீஸில் இருக்கும்போது இதான் ஃபார்முலா, நீங்கள் டெரிவேஷனில் படிச்சிருக்கீங்க. ஸோ 1/4 + 1/4. ஸோ அப்போ என்ன வரும், 2/4னு வரும். அப்போது 1 2 is 2 2 2s are 4. ஸோ அப்போ 1/CSோட வேல்யூ வந்து 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1/CS 1/2னா CS என்னவாக இருக்கும், CS வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக?
அதாவது ரொம்ப சிம்பிள், 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த சிஎஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஏன்னா அது 2 தான் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல சிஎஸோட வேல்யூ என்னது? சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைக்ரோஃபேரட். நெக்ஸ்ட் இதே பிங்கிற டயக்ராம், இதே பி டயக்ராமில் இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. நல்லா பாருங்கள். இதே பி டயக்ராமில் இங்கே ஒரு 8 மைக்ரோஃபேரட், இங்கே ஒரு 8 மைக்ரோஃபேரட். இது ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. ஏன்னா இது ஒன்று பக்கத்தில் இருக்குது. ஸோ சீரீஸ். அப்போது அதே இது பியிலேயே 8 மைக்ரோஃபேரட் அண்ட் 8 மைக்ரோஃபேரட் ஆர் இன் சீரீஸில் இருக்குது. ஸோ சீரீஸில் இருந்தால் என்ன ஃபார்முலா? அதே தான், 1/CS is equal to 1/8 + 1/8. ஏன்னா 8 டேரெக்டாக போடக்கூடாது, 1 போட்டு எழுதணும். சரியா? அப்போ 2/8 வரும். ஸோ 2/8 அப்படின்னா 1/CS is equal to 1 2 is 2 4 2s are 8. ஸோ 1/4 வரும். அப்போ 1/CS வந்து 1/4 இருந்தால் சிஎஸ் என்னவாக இருக்கும்? இந்த கீழே இருக்க தான் வேல்யூ 4 நினச்சிக்கோங்க, போட்டுக்கோங்க டேரெக்டாக 4 மைக்ரோஃபேரட். நெக்ஸ்ட் சி டயக்ராம் பாருங்கள். சி டயக்ராம் ரொம்ப சிம்பிள். மேலே ஒரு 2 மைக்ரோஃபேரட், கீழே ஒரு 4 மைக்ரோஃபேரட் இருக்குது. ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று இருந்தாலே பேரல். அப்போ இந்த 2வும் இந்த 4 பேரலில் இருக்குது. ஸோ டயக்ராம் சியில் வந்து 2 and 4 மைக்ரோஃபேரட் ஆர் இன் பேரலல். பேரலல்னால் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிபி இஸ் ஈக்குவல் டு 2ஐயும் 4ஐயும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேரலல்னால் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 4 is 6 மைக்ரோஃபேரட். அந்த 6 மைக்ரோஃபேரட் தான் நம்மளுக்கு இங்கே டோட்டல் ஆன்சர் வந்திருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி வாட் சீரீஸ் அண்ட் பேரலல். ஸோ சீரீஸில் இருந்தால் என்ன செய்யணும்? அப்படியே பேரலில் இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். சீரீஸில் இருந்தால் என்ன செய்யணும்? 1/1 எடுத்து என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஆட். சரியா? தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.24. எக்ஸாம்பிள் 1.24 இது வந்து வான் டி கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம். ஓகே, அந்த ப்ராப்ளம் மட்டும் நான் கடைசியாக இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். பிகாஸ் நான் அது மட்டும் பார்த்து ஆன்சர் எழுதி வைக்கல, கடைசியாக ஆட் பண்ணது. சரி, செகண்ட் லெசன் ரொம்ப குட்டியாக இருக்க போது எல்லா ப்ராப்ளம்ஸும். டக்குன்னு பாருங்கள். கம்ப்யூட் த கரண்ட் இன் த ஒயர் இஃப் த சார்ஜ் வந்து 120 கூலும் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ காப்பர் ஒயர் இன் 1 minute. சரி, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். கூலும் அப்படின்னா சார்ஜ். ஸோ சார்ஜ் க்யூவோட வேல்யூ வந்து 120 கூலும்னு கொடுத்துட்டாங்க. 1 minute டைம் வந்து 1 minuteனு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே மினிட்டை 60 செகண்ட்ஸ்க்கு மாற்றிக்கணும். 1 minute அப்படிங்கிற 60 seconds. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ரொம்ப சிம்பிள். கம்ப்யூட் த கரண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்னா ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ ஐயோட ஃபார்மானது ஐ இஸ் நத்திங் பட் Q is equal to I-T படிச்சிருக்கீங்களா? Q is equal to I-T படிச்சிருக்கீங்க. அப்போ ஐயோட வேல்யூ என்னென்னா என்ன செய்யணும்? இந்த டீயை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போது Q/T is equal to I வரும். கரெக்டாக? ஸோ Q இந்த T இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும். ஸோ Q/T is equal to I வந்துடும். அப்போ ஐயோட வேல்யூ என்னது? ஃபார்முலானது Q/T. இது பேசிக் ஃபார்முலா எல்லாருமே படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ Qவோட வேல்யூ வந்து 120 கொஷினில் இருக்குது. கரெக்டாக? Qவோட வேல்யூ வந்து 120 கொஷினில் இருக்குது. டிவைட் பை டைம் வந்து 60 seconds. ஸோ 16 போட்டுக்கோங்க. ஸோ 160 60 260s are 120. அப்போ ஐ வந்து 2 ஆம்பியர். டைரக்ட் கொஷின். இதோட ரொம்ப சிம்பிளான கொஷினாக இருக்குது. இதெல்லாம் 1 வேர்டில் எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்கலாங்கிறதுனால கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 570 ஒரே ஒரு நிமிஷம் 570 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 570 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ வந்து 570 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். சரி, அப்படி இந்த காப்பர் ஒயர் ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த எலக்ட்ரான். ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்த ஆக்சலரேஷன். இதுக்கு எதாவது ஃபார்முலா இருக்கா? இருக்குது. எந்த இதில் இருக்குது? அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் வந்து ஒரு 4 லைன் டெரிவேஷன் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். மொபிலிட்டி அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு 4 லைன் இருக்கும். அதுக்கான அந்த ஈக்குவேஷன்ஸ் படிச்சிங்கன்னா தான் இந்த ஃபார்முலா அதில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா A is equal to E வெக்டார் டிவைடட் பை M. EE/M தான் ஃபார்முலா. ஸோ இது எங்கே இருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிள் 2.2 வந்து இந்த சைடு இருக்குன்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே நினச்சிருப்பாங்க. இந்த ஃபார்முலா இருக்கும். யூ கேன் ட்ரை திஸ், செக் திஸ். ஓகே, ஸோ இந்த ஈயோட வேல்யூ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்னேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மால் ஈயோட வேல்யூ என்ன இருக்கும்? எப்போதுமே இந்த ஈயோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻−19 தான். தென் கேபிட்டல் லெட்டர் இ. இந்த கேபிட்டல் லெட்டர் இ இருக்குல்ல, இதோட வேல்யூ என்னது? 570 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. எம்ங்கிறது என்னது? மாஸ். என்ன மாஸ் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? எலக்ட்ரானுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எலக்ட்ரானோட மாஸ் ME வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஸ்மால் லெட்டர் இ வந்து 1.6 × 10⁻−19. கேபிட்டல் லெட்டர் இ வந்து 570 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். ஸோ 570 டிவைடட் பை எம்இங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். 9.11 × 10⁻31 இதான் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூ. சரியா? அப்போ எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். 1.6ஐயும் 570 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 912 வரும். சரியா? டிவைடட் பை 9.11. அந்த 1.6ஐயும் 570 மல்டிபிள் பண்ணால் 912 டிவைட் பை 9.11
இன்ட்டு இங்கே ஒரு 10 to the power minus 19 இருக்குது அப்படியே போட்டுட்டேன் இன்ட்டு 10 to the power minus 31 மேலே வரும்போது என்ன வரும் 10 to the power plus 31 என்ன செய்யும் நம்மளுக்கு வரும் கரெக்டாக ஸோ அப்போது 10 to the power plus 31 வரும் சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே minus 19 இங்கே plus 31 இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே ஒரு 10 to the power 2 மல்டிபிள் பண்ணி கீழே ஒரு 10 to the power 2 மல்டிபிள் பண்ண போகிறேன் பிகாஸ் இங்கே 9.11 நான் 10 to the power 2 மல்டிபிள் பண்ணால் என்ன அர்த்தம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் நல்லா பாருங்கள் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 9.11 இங்கே 10 to the power 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ரைட் சைடில் தள்ளி புள்ளி வைக்கணும் அண்ட் இங்கே 10 to the power 2ங்கிறனால ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம் சரியா அப்போ டினாமினேட்டர் வந்து 911 வந்துடும் இங்கே பாருங்கள் 9.11 இங்கே ஒரு 10 to the power 2 இருக்கா ஸோ 10 to the power 2னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் மல்டிப்ளிகேஷனாக ரைட் சைடில் புள்ளி வைக்கணும் ஸோ 1 2 ஸோ 911 வந்துடும் ஸோ மேலே 912 இருக்குது இன்ட்டு இங்கே ஒரு 10 to the power minus 19 இங்கே ஒரு 31 இங்கே 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 31 2 ஆட் பண்ணால் 33 33யோட ஒரு மைனஸ் 19 வந்தால் என்ன வரும் 33 minus 19 plus 14 வரும் சரியா அப்போ இங்கே 912 911 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூ ரெண்டும் கேன்சல் பண்ணால் 1 தான் வரும் ஸோ 1.01 into 10 to the power 14 இஸ் த ஆக்சலரேஷன் யூனிட் என்னது மீட்டர் per second ஸ்கொயர் சரியா இதுக்கேற்ற மாதிரி ஏன் நான் இங்கே 10 to the power 2 ப்ளஸ் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணேன்னா ஸோ தட் இது ஈஸியாக கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு அப்படிங்கிறனால தான் நான் அப்படி பண்ணேன் சரியா நெக்ஸ்ட் 2.3 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் எ காப்பர் ஒயர் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 0.5 millimeter ஸ்கொயர் வச்சா பாருங்க அப்போ ஏரியா வந்து 0.5 millimeter ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம் மில்லிமீட்டர் இன்ட்டு மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் மல்டிபிள் பண்ணால் அதுதான் எனது மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம் சரி ஓகே அப்போ 0.5 இன்ட்டு மில்லிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் 10 to the power minus 3 மல்டிபிள் பண்ணணும் அப்போ இந்த மில்லிமீட்டரை மாற்றுறதுக்கு 10 to the power minus 3 மீட்டர் அதே மாதிரி இங்கே ஒரு மில்லிமீட்டரை மாற்றுறதுக்கு 10 to the power minus 3 மீட்டர் சரியா அப்போ இங்கே ஒரு -3 இங்கே ஒரு -3 ரெண்டு ஆட் பண்ணால் 10 to the power minus 6ன்னு வந்துடும் இங்கே ஒரு 0.5 இருக்குது ஸோ 0.5 into 10 to the power minus 6 மீட்டர் இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா சரியா ஓகே ஃபைன் கரெக்டாக எழுதியிருக்கோமா கரெக்டாக எழுதியிருக்கோம் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 0.2 ஆம்ஸ்டாங் ஸோ கரண்ட் ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.2 ஆங்ஸ்டாங் கரண்ட்னா ஐ ஸோ ஐ வந்து 0.2 ஆம்பியர் சாரி ஆங்ஸ்டாங் கெமிஸ்ட்ரி தான் ஞாபகம் வருது ஆம்பியர் சரி if the free electron density of copper is 8.4 into 10 to the power 28 meter power minus 3 free electron density na number of electrons free electron density na artham evlo electrons free ah irukku artham appo number of electrons enna kuduthirukanga n oda value 8.4 into 10 to the power 28 meter power minus 3 enna calculate பண்றாங்க சொல்றாங்க calculate the drift velocity vd கண்டுபிடிக்கணும் drift velocity na artham vd கண்டுபிடிக்கணும் ஸோ விடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இருக்குது ஐ இருக்குது என் இருக்குது ஸோ ஐ என் ஏ வச்சு விடிக்கு என்ன ஃபார்முலா இருக்குது இதுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இதுக்கு தான் அந்த ஃபார்முலா படிக்க சொன்னேன் விடி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஐ இஸ் ஈக்குவல் டு NEAVD இப்படி ஒரு ஃபார்முலாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இதை வந்து ஒரு டைம் 3 மார்க்கில் கேட்டாங்க அப்டேன் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் ஐ அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கிற ஒரு ஃபார்முலா கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில் 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ என்னோட வேல்யூ இங்கே இருக்குது 8.4 into 10 to the power 28ன்னு சரியா தென் ஈயோட வேல்யூ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஈ வந்து எப்போதுமே இப்படி தான் இருக்கும் ஈயோட வேல்யூ வந்து எப்போதுமே 1.6 into 10 to the power minus 19 தான் விடியோட வேல்யூ எனக்கு அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஐயோட வேல்யூ கரண்ட் கொடுத்துருக்காங்க 0.2 ஆங்ஸ்டாங் ஸோ நான் விடி தானே கண்டுபிடிக்கணும் ஸோ விடி அப்படியே வச்சுட்டு இந்த என் இந்த இ இந்த ஏ இந்த 3 டேர்மும் என்ன செய்ய போகிறேன் இங்கே கீழே டிவைடில் கொண்டு போகிறேன் அப்போ ஐ டிவைடட் பை NEA இஸ் ஈக்குவல் டு விடின்னு வந்துடும் கரெக்டாக ஸோ ஐயோட வேல்யூ என்னது 0.2ன்னு கொஷினில் இருக்குது ஸோ அப்போ ஐ வந்து 0.2 இந்த இடத்துல இருக்குது ஐ வந்து 0.2 நெக்ஸ்ட் டிவைடட் பை என் வந்து 8.4 into 10 to the power 28 ஸோ அப்போ என் வந்து 8.4 into 10 to the power 28 into E இந்த E வந்து என்னது 1.6 into 10 to the power minus 19 ஏரியா ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5 into 10 to the power minus 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ 0.5 into 10 to the power minus 6 ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும் மேலே 0.2 இருக்குது அது அப்படியே போட்டுருங்க ஸோ திஸ் இஸ் விடி ஸோ 0.2 டிவைடட் பை இங்கே ஒரு 8.4 இங்கே ஒரு 1.6 இங்கே ஒரு 0.5 இந்த 3 மல்டிபிள் பண்ண போகிறோம் சரியா 8.4 into 1.6 into 0.5 சரி ஓகே இங்கே ஒரு 10 to the power 28 இங்கே ஒரு 10 to the power minus 19 இங்கே ஒரு 10 to the power minus 6 இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் 10 to the power 28 இருக்குது
10 to the power minus 19 இருக்குது, 10 to the power minus 6 இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் 19 மைனஸ் 6 வந்து மைனஸ் 25ன்னு வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் 25 டோட்டல், இங்கே ஒரு 28 மைனஸ் 25 பார்த்தீங்கன்னா 10 to the power 3ன்னு வரும். ஸோ கீழே வந்து 10 to the power 3ன்னு இருக்கும். சரியா? ஓகே ஃபைன். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8.4 1.6 0.5 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன வரும்னா 0.2 டிவைடட் பை 6.72ன்னு வரும். இன்ட்டு இந்த 10 to the power 3 வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 10 to the power 3 மேலே போச்சுன்னா 10 to the power minus 3ன்னு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப் 0.03 இன்ட்டு 10 to the power minus 3 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஆன்சர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.4. ஓகே, வில் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 2.4 எக்ஸாம்பிள் 2.4. ஸோ எக்ஸாம்பிள் 2.4ல் determine the number of electrons flowing per second through a conductor when a current of 32 ampere flows through it னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n கண்டுபிடிக்கணும். ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் n. சரி, ஃப்ளோயிங் த்ரூ பெர் செகண்ட். பெர் செகண்ட்னா டைம் வந்து என்னது? ஒரு செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. through a conductor when a current of 32 ampere flows through it. current வந்து என்னதான்? 32 ampere. அப்போ ஐயோட வேல்யூ வந்து 32 ampere. ஓகே, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? n. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே கரண்ட் இருக்குது, டைம் இருக்குது. அப்போ ஐயும் டீயும் வச்சு நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? I is equal to Q by Tன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். சரியா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அதாவது Q is equal to IT, I equal to Q by 2, Q by T ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம பண்ணது. இப்போ Q ஈக்குவல் டு NEன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா ஃபஸ்ட் லெசனில்? Q ஈக்குவல் டு NEன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். டிவைடட் பை Tன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ I ஈக்குவல் டு NE பை Tன்னு என்ன செஞ்சிடும்? இந்த ஐயோட வேல்யூ வந்து NE பை Tக்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதியாச்சு. சரியா? ஃபைன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n வேணும்னா n மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த T இந்த சைடு மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ I இன்ட்டு T, இந்த E இருக்குது பார்த்தீங்களா? E வந்து டிவைடில் வந்துடும். பிகாஸ் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, கீழே வரும்போது டினாமினேட்டரில் டிவைடட் பை ஈன்னு வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி டிவைடட் பை ஈன்னு வந்துடும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி டிவைடட் பை இ. ஐங்கிறது கரண்ட் வந்து 32 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐயோட வேல்யூ இஸ் 32. டைம் வந்து 1 செகண்ட். ஸோ டிவைடட் பை 1. ஈயோட வேல்யூ வந்து 1.6 இன்ட்டு 10 to the power minus 19. சரியா? ஸோ 32 டிவைடட் பை 1.6 இஸ் நத்திங் பட் 20. அதோட வேல்யூ என்னது? 20 இன்ட்டு 10 to the power minus 19 மேலே போகும்போது என்ன போகும்? 10 to the power plus 19 என்ன செய்யும் போகும். ஸோ இத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யுது இருக்குது. n is equal to 20 into 10 to the power plus 19 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்குது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.5. a potential difference across a 24 ohm resistor. எப்போலாம் நல்லா பாருங்கள், எப்போலாம் ஓம் சிம்பிள் இருக்கோ அதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆரை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் 24 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 12 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ வோல்ட்டுங்கிறது V, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 12 வோல்ட், ஓம்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆர் வந்து என்னது? 24 ஓம். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் அ கரண்ட்? ரொம்ப பேசிக்கான சிம்பிள் ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா என்ன சொல்லுது? V is equal to IR. இதான் ஓம்ஸ்லாவோட ஃபார்முலா. கரெக்டாக? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் கேட்டிருக்காங்க. கரண்ட்னா I கண்டுபிடிக்கணும். அப்போ I இந்த சைடு வச்சுக்கோங்க, இந்த R என்ன செய்யுது? இந்த சைடு டிவைடில் போகும். ஸோ V by R. அப்போ I is equal to V by R is the formula. Vங்கிறது 12 வோல்ட்டு. ஸோ 12. ஆறுங்கிறது என்னது? 24 ஓம். ஸோ 24. ஸோ 12 by 24 என்ன செய்யும் நம்மளுக்கு வரும்? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ வியோட வேல்யூ வந்து 12. ஸோ 12. ஆரோட வேல்யூ வந்து 24. ஸோ 24. ஸோ 12 by 24 இஸ் நத்திங் பட் 1 by 2 விச் இஸ் நத்திங் பட் 0.5 ஆம்பியர். இதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். சரியா? தென் 2.6. 2.6 பொறுத்தளவுக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் இஸ் 20 ஓம். ஆர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம். Then what is the new resistance if it is stretched uniformly 8 times to its original length? அதாவது resistance of the wire, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம் இதை. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒரிஜினல் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ R1 is equal to 20 ஓம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த நியூ ரெசிஸ்டன்ஸ்? நியூ ரெசிஸ்டன்ஸ் R2ன்னு வச்சுக்கலாம். அது எனக்கு தெரியாது.
if the length is stretched 8 times uniform, அதாவது 8 times its original length, அதாவது ஒரிஜினல் லென்த்தை விட 8 மடங்கு நான் அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணால் அப்போ எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரிஜினல் லென்த்தை நான் எல்னு வச்சுக்கிறேன். சரியா, L1 வந்து ஒரிஜினல் லென்த், அதை எல்னு வச்சுக்கிறேன். அப்போ நியூ லென்த் என்னது, L2ங்கிறது என்னது 8 டைம்ஸ் அதை விட அதிகமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். அப்போ L2 = 8L வச்சுக்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரிஜினல் லென்த் L, அதோட எத்தனை மடங்கு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க, 8 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. அப்போ 8L அப்படிங்கிறது L2. அதே மாதிரி ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 20 Ω. இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் R2 என்னன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் கெமிஸ்ட்ரியிலே ஒரு ஃபார்முலா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம், இதை கேபிட்டல் ஆர்னு கூட வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் தானே. ஸோ என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம், R = ρ × L/N படிச்சிருப்போமா. அதாவது ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து பை ஏரியா, இப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியே படிச்சிருக்கோம். அதான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு R1 அப்படின்னு சொல்லும் போது ρ, சரி, R1 சொல்லும் போது ρ L1/A1. சரியா, அதாவது இது வந்து நான் R1க்கு எழுதுகிறேன். ரோ வந்து கான்ஸ்டன்ட் தான், லென்த்தும் ஏரியாவும் மாறும். ஸோ L1 R1 எழுதும் போது L1/A1 மாறும். இப்போ R2க்கு எழுதும் போது எப்படி எழுதலாம், R2க்கு எழுதும் போது எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். R2 = ρ × L2/A2. அவ்வளோதான். இங்கே L1/A1, இங்கே L2/A2, இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இங்கே சேஞ்சஸ்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, சாரி, இப்போ இந்த இடத்துல எவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணாலுமே வால்யூம் நம்மளுக்கு எப்படி தான் இருக்க போது, வால்யூம் ரிமைன்ஸ் சேம். அதாவது நான் வந்து லென்த்தை தான் என்ன செய்கிறேன், ஐ எம் சேஞ்சிங். வால்யூம் வந்து அந்த இடத்துல எப்படி தான் இருக்கான், இட் ரிமைன்ஸ் சேம். அப்போ வால்யூம்னானது ஏரியா இன்ட்டு லென்த், ஏரியா இன்ட்டு லென்த்தை தான் வால்யூம்னு சொல்லுவோம். அப்போ A1 L1 = A2 L2, இது அசம்ஷன். வால்யூம் வந்து அங்கே நம்மளுக்கு வந்து சேம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ A1 L1 = A2 L2, A × L தான் நம்ம என்ன சொல்கிறோம், வால்யூம்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு எழுதும் போது A1 L1, செகண்டுக்கு எழுதும் போது A2 L2. சரியா, இப்போ நல்லா பாருங்கள். இந்த A2வை இங்கே கொண்டு வர போகிறேன், இந்த L1 என்ன செய்ய போகிறேன், இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ A1 இந்த இருக்குது பார்த்தீங்களா, A2, அந்த A2 / நீங்கள் கீழே வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்க L2 இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. L2 / இங்கே இருக்க L1 வந்து /L1 வந்துடும். ரொம்ப 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 சிம்பிள். இங்கே A1 இந்த A2 டிவைட் வந்துருச்சு. ஸோ A1/A2. அதே மாதிரி இங்கே L2 போட்டோம், இந்த L1 வந்து /L1 வந்துருச்சு இந்த சைடில். அவ்வளோதான். சரியா, இப்போது இதை A1/L1 எப்படி எழுதிக்கலாம், A1/A2 = L2ஓட வேல்யூ என்னது, L2னா 8L மேலே எழுதி வச்சுருக்கோம்ல, L2னா 8Lன்னு எழுதியிருக்கோம், L1னா Lன்னு எழுதி வச்சுருக்கோம். ஸோ L2 is 8L, L1 is L. ஸோ L2னா 8L, L1ங்கிறது என்னது L. சரி, அப்போ L. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா A1/A2 = 8ன்னு வரும். ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், R1/R2 இல்லை R2/R1 என்ன செய்ய போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். பிகாஸ் நான் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல, R2ஓட வேல்யூ தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ R2 வேணும் அப்படின்னா R2வையும் R1 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ R1ஓட வேல்யூ இங்கே இருக்குது, மேலே பாருங்கள், R1ஓட வேல்யூ இங்கே இருக்குது, R2ஓட வேல்யூ இங்கே இருக்குது. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R2 வந்து என்னது, ρ L2/A2. இந்த இடத்துல இருக்கா, ρ L2/A2, இதுதான் R2. R1ங்கிறது என்னது, ρ L1/A1. ஸோ ரொம்ப சிம்பிள், ரோ கேன்சல் ஆயிரும். L2/A2ன்னு இருக்கும், மேலே இருக்க L2/A2 எழுதிட்டேன். இன்ட்டு இப்போ கீழே இருக்க இந்த டேர்ம் வந்து மேலே வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும். கரெக்டாக, மேலே வரும்போது எப்படி வரும், ரெசிப்ரோக்கலாக வரும். அப்போ L1/A1 மேலே வரும்போது எப்படி வரும், A1/L1 வரும். சரியா, ஓகே. அப்போ L2 இன்ட்டு இந்த L1 நான் இங்கே எழுதிக்கிறேன், இன்ட்டு L1. இங்கே A2வையும் சேர்த்து, A1ஐயும் A2வையும் சேர்த்து எழுதிக்கிறேன். ஸோ A1/A2ன்னு வரும். கரெக்டாக, இந்த L2வையும் L1ஐயும் சேர்த்து எழுதிட்டோம், L2/L1. அதே மாதிரி இங்கே A1 நியூமரேட்டரில் இருக்குது, A2 டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ A1/A2ன்னு எழுதிக்கிறேன். சரியா, ஸோ L2ங்கிறது 8L மேலே தான் எழுதி வச்சுருக்கோம். கரெக்டாக, L2ங்கிறது என்னது 8Lன்னு எழுதியிருக்கோம், மேலே நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி L1ங்கிறது வெறும் L இன்ட்டு A1/A2ஓட வேல்யூ மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, A1/A2ஓட வேல்யூ 8 நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, 8ன்னு வந்துடும். சரியா, கரெக்டாக. தென் இங்கே வந்து L கேன்சல் ஆகிடும், அப்போ இங்கே 64ன்னு வரும். அப்போ R2/R1 = 64. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், R2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ R2 = 64 இன்ட்டு இந்த R1 இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும், இன்ட்டு R1. ஸோ 64 இன்ட்டு R1 கொஷினில் கொடுத்துருக்காங்க. R1 என்னது 20 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த R1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 64 × 20 which is nothing but அதோட ஆன்சர் வந்து 1280 ஓம்னு என்ன செய்யும் நம்மளுக்கு வரும். ஸோ 64 × 20 is nothing but 1280 ஓம் is the correct answer.
Next 2.8 ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். Resistors in series and resistors in parallel பொறுத்து. Calculate the equivalent resistance for a circuit which is connected to 24 ohm battery. Also finds the potential difference across each resistors in the circuit. So ரெண்டு क्वेश्चन இத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the equivalent resistance. Equivalent resistance அப்படினா total resistance கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? Equivalent resistance என்னது? Total resistance கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது சீரிஸ்ல இருக்கா parallel இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்போ சீரிஸ்னு சொல்லுவோம்? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். 1 2 அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அதுதான் சீரிஸ்னு அர்த்தம். இப்படி இருந்தால் என்னது? சீரிஸ்னு அர்த்தம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸில் இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக R1 + R2 + R3 என்ன செஞ்சுக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இதே பேரலல்னால் மேலே ஒன்று கீழே ஒன்று இது மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் வாட்? parallel. ஸோ இப்படி parallel இருந்தால் 1/Rp = 1/R1 + 1/R2 ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். சீரிஸ்னால் டேரெக்டாக எடுத்துக்கலாம், parallelனா ரெசிப்ரோக்கல். அங்கே கெப்பாசிட்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். கெப்பாசிட்டன்ஸில் parallel இருந்துச்சுன்னா Cp = C1 + C2 + C3 டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து parallel இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் 1/Rp = 1/R1 + 1/R2. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரிஸ்க்கு அப்படியே ரெசிஸ்டர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா இங்கே கெப்பாசிட்டர் Cp = C1 + C2 வரும். பட் ரெசிஸ்டன்ஸ்க்கு 1/Rp = 1/R1 + R2 வரும். சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இது எப்படி இருக்குது? இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்குது. கரெக்டாக? இங்கே ஒன்று இங்கே ஒன்று அடுத்தடுத்து இருக்கனால தே ஆர் சீரீஸில் இருக்குது. ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் இருந்தால் என்ன ஃபார்முலா? Rs = R1 + R2 + R3. இது வந்து R1. சரியா? இது வந்து R1, இது R2. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அதை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? R1 + R2. இங்கே ரெண்டு தான் இருக்குது, அதனால் R1 R2 மட்டும் ஆட் பண்ணால் போதும். 3 இருந்தால் R1 + R2 + R3 எழுதிக்கலாம். ஸோ இங்கே R1ங்கிறது என்னது? 4 ஓம்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. R2ங்கிறது 6 ஓம்னு அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க? கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 + 4 which is nothing but 10 ஓம். இதான் வந்து டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இது டோட்டல். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டார். அதாவது இந்த R1ங்கிற ரெசிஸ்டாரில் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், R2ங்கிற இந்த ரெசிஸ்டாரில் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டார்னு கேட்குறாங்க. ஸோ அட் R1ங்கிற ரெசிஸ்டாரில் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? V. ஸோ V = IR தானே ஃபார்முலா. ஸோ V = I × R என்ன செஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ I × R கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன செய்யணும்? இந்த I கரண்ட் தேவைப்படுது. ஸோ கரண்ட்டை நான் என்ன செஞ்சணும்? கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ நான் கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? V = IR. எனக்கு I தான் வேணும். அப்போ R இங்கே கொண்டு போயிருங்க. I = V/Rன்னு வரும். கரெக்டாக? ஸோ Vங்கிறது கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இது டோட்டல் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சரியா? இது டோட்டல். ஸோ V வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 24 ஓம்னு கொடுத்துருக்காங்க. V வந்து 24 ஓம். அப்போ V வந்து 24 வோல்ட்டு. R என்ன கொடுத்துருக்காங்க? R இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் R வந்து 10 ஓம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டல் R வந்து 10. ஸோ 24/10 வந்து 2.4 ஆம்பியர். இதான் வந்து டோட்டல் கரண்ட். இப்போ கண்டுபிடிச்சிருக்க எல்லாமே டோட்டல். இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இது டோட்டல் கரண்ட்டு. 24 வோல்ட்டுங்கிறது டோட்டல் வோல்டேஜ். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ R1ங்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? V1 கண்டுபிடிக்கணும். ஸோ V1 = IR1. அப்போ ஐங்கிறது காமன் 2.4 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோமா? இதுதான் இன்டூ R1ங்கிறது இங்கே கொஷினில் என்ன இருக்குது? 4 ஓம்னு இருக்குது டயக்ராமில். ஸோ அப்போ 4. ஸோ 2.4 × 4 இஸ் நத்திங் பட் 9.6 வோல்ட். அதே மாதிரி R2ங்கிற ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு V2 கண்டுபிடிக்கணும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ V = IR. அப்போ V2 = IR2ன்னு வரும். சரியா? அப்போ அதே மாதிரி கரண்ட் வந்து 2.4 தான். ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன? R2ங்கிறது என்னது? கொஷினில் இருக்குது 6 ஓம்னு இருக்குது. ஸோ அப்போ R2 is 6. ஸோ 2.4 × 6 is nothing but 14.4 என்னது? வோல்ட். சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.9. இது ரொம்ப சிம்பிள். Calculate the equivalent resistance in the following circuit and also find the values of I1 and I2. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது சீரிஸில் இருக்கா பேரலில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தாலும் அது பேரலில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேரலில் இருந்தால் ஃபார்முலானது 1/Rp = 1/R1 + 1/R2 + 1/R3. இங்கே 2 தான் இருக்குது. ஸோ 1/R1 1/R2 நிப்பாட்டினா போதும். ஸோ 1/Rங்கிறது என்னது? 4 ஓம். கரெக்டாக? அப்போ 1/4 ப்ளஸ் R2 1/4 R2ங்கிறது 6 ஓம். கரெக்டாக? அப்போ 1/6ன்னு வரும். அப்போ இதுக்கு நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா 4 6 are 24. இங்கே மேலே இங்கே 6 × 1 வந்து 6ன்னு வரும். 4 × 1 வந்து 4ன்னு போகும்.
ஸோ 10/24 வரும். 5 2s are 10, 12 2s are 24, ஸோ 5/12. இதான் வந்து என்னது 1/RP. 1/RP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து எனக்கு ஆர்பி தான் என்னது டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்போ ஆர்பி வேணும்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1/RP வந்து 5/12னா ஆர்பினா அர்த்தம் ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5/12, தட் இஸ் 12/5. 12/5 தான் என்னது ஆர்பி. இதோட ரெசிப்ரோக்கல் தான் ஆர்பி. சரியா? இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி கரண்ட் I1 I2. ஐங்கிறது என்னது டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ I is equal to என்ன ஃபார்முலா? V/R. V is equal to IR ஃபார்முலா. அப்போ I equal to V/R தான் ஃபார்முலா. ஸோ இங்கே Vங்கிறது என்னது? டோட்டல் வோல்டேஜ் 24 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ V வந்து 24 வோல்ட்னு டயக்ராமில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டயக்ராமில் பார்த்து எழுதணும். ஆறுங்கிறது இப்போ நம்ம டோட்டலுக்கு கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக? இது வந்து என்னது டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது ஆரோட வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? யூ ஹவ் டு சப்ஸ்டியூட் R is 12/5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டாக? செக் பண்ணிக்குவோம் ஒரு வாட்டி. இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே. ஸோ ஐயோட வேல்யூ இங்கே I1 I2 ஸோ டோட்டல் கரண்ட்டுங்கிறது இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா அவங்க? ஸோ நான் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 24 × 12/5 வந்து 5/12ன்னு வரும். 112 is 12, 2 12s are 24, ஸோ 2 5s are 10 ஆம்பியர். இப்படியும் நீங்கள் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம் டோட்டல் கரண்ட்டு. இல்லைனா I1ஐயும் I2 கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிங்களாலும் டோட்டல் கரண்ட் தான். ஸோ டோட்டல் கரண்ட்ங்கிறது I is equal to V/R. ஸோ டோட்டல் V டிவைடட் பை டோட்டல் R. டோட்டல் Vங்கிறது 24 வோல்ட்டு. அதே மாதிரி டோட்டல் Rங்கிறது என்னது? நம்ம கண்டுபிடிச்சா 12/5 அதான டோட்டல். ஸோ டோட்டல்ங்கிறது தான் இந்த RP 12/5. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல செஞ்சுருக்கேன். இப்படியும் பண்ணலாம். இல்லைனா I1 I2 கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் ஆட் பண்ணி வைக்கலாம். I1 எப்படி கண்டுபிடிக்கணும்? ஐயோட ஃபார்முலா V/R. அப்போ I1ங்கிறது V/R1. V வந்து கொஷினில் இருக்குது 24 வோல்ட்டுன்னு இருக்குது. ஸோ 24 சரி 24 டிவைடட் பை R1. R1 என்னது? R1 எங்கள் கொஷினில் இருக்குது பாருங்கள். R1 வந்து இந்த இடத்துல இருக்குது 4 ஓம்னு இருக்குது. ஸோ அப்போ R1 வந்து 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ 24 டிவைட் பை 4 இஸ் 6 ஆம்பியர். அதே மாதிரி I2 கண்டுபிடிச்சிங்கன்னா V/R2ன்னு வரும். இங்கே R1 இங்கே R2 அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ V வந்து சேம் 24 டிவைட் பை R2 என்னென்னு பார்த்தீங்கன்னா R2 வந்து 6 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24 டிவைட் பை 6 இஸ் நத்திங் பட் 4 ஆம்பியர். ஸோ இந்த I1ஐயும் I2 ஆட் பண்ணிங்கன்னா அதான் டோட்டல். ஸோ 6 + 4 இஸ் நத்திங் பட் 10. அந்த 10 தான் நான் மேலே கொண்டு வந்து வச்சுருக்கேன். சரியா? எப்படி எழுதினாலும் அது கரெக்டானதாக இருக்கும். சரியா? ஒரே நிமிஷம், இந்த அண்டு பட்டன். ஓகே ஃபைன். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். பட் கரெக்டாக அந்த சீரீஸ் பேரலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. 2.13 வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் 3 ohm அட் 20 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 டிகிரி செல்சியஸில் வந்து எவ்வளோ இருக்கான்? 3 ohmல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 ohm. சரி. அண்டு ஆல்ஃபாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆல்ஃபா வந்து 0.004 per degree Celsius. Determine its resistance at 100 degree. 100 degree Celsiusல இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ R 100 டிகிரி செல்சியஸில் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அந்த டெஃபினிஷன் படிக்கும்போது இந்த ஃபார்முலா நீங்கள் சேர்த்து படிச்சிருக்கணும். தட் இஸ் நத்திங் பட் RT is equal to R0 into 1 plus alpha of T minus T0. அதாவது ரொம்ப சிம்பிள். அதாவது சின்ன வேல்யூ இருக்குல்ல, லோயர் வேல்யூ. இப்போ இந்த வந்து R20 இருக்கா, இதான் வந்து R0ன்னு வச்சுக்கணும். R100 இருக்குல்ல, அது R. ஸோ எப்போவுமே இனிஷியல் வந்து R0. இனிஷியல்னால் கம்மியான டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். அப்போ இது வந்து R0. R100ங்கிறது ஹையர் டிகிரி, 100 டிகிரிங்கிறது பெருசு. அப்போ இது R. சரியா? அதே மாதிரி டெம்பரேச்சர், கம்மியான டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ், அது T0. அதிகமான டிகிரி செல்சியஸ் வந்து 100 டிகிரி. அப்போ அது வந்து T அப்படின்னு அர்த்தம். ஸோ எது கம்மியாக இருக்கோ அது T0, எது அதிகமாக இருக்கோ அது T. ஸோ இப்போ T0 தெரிஞ்சிருச்சு, T தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? RT, அதாவது R100 வந்து என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ R0ஓட வேல்யூ என்னது? 3 ohm நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ R0க்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? 3 ohmனு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0.004. அதை இங்கே எழுதிக்கோங்க. 0.004 இன்ட்டு T வந்து 100 டிகிரி செல்சியஸ். எது பெரிய டெம்பரேச்சரோ அதான் T. ஸோ அப்போ 100. எது சின்ன டெம்பரேச்சர்? 20 டிகிரி, அதான் T0. ஸோ 100 minus 20. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3 into 1 plus 0.004
into 18 வரும். ஸோ அப்போ 1 plus 0.04 into 80 அப்படிங்கிறது என்னது 3 into 1 plus 0.32. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.32 வரும். சரியா? அப்போது 3 into சரியா 3 into 1 plus 0.32ங்கிறது என்னது 1 plus 0.32ங்கிறது என்னது 1.32. கரெக்டாக? ஸோ 1.32. ஸோ 3 into 1.32ங்கிறது 3.96 ஓம். இதான் வந்து R at 100 degree Celsius. சரியா? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போதுமே R நாட்டுங்கிறது சின்ன வேல்யூ, RTங்கிறது பெரிய வேல்யூ. அதே மாதிரி T நாட்டுங்கிறது சின்ன டெம்பரேச்சர் வேல்யூ, T அப்படிங்கிறது பெரிய டெம்பரேச்சர் வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் 2.14 is again a very important public exam question. Resistance of a material at 20 degree Celsius and 40 degree Celsius are 45 ohm and 85 ohm. அதாவது 20 degree Celsiusோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 45 ஓம், 40 degree Celsiusோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 85 ஓம். 45 ஓம் 85 ஓம். ஃபைண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாவோட ஃபார்முலானது 1/R0 இன்டூ டெல்டா ஆர் பை டெல்டா டி. அப்போ 1/R0 டெல்டா ஆருங்கிறது என்னது? எப்போவுமே டெல்டாங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அப்போ R மைனஸ் R0ன்னு வரும். ஏன்னா ஆருங்கிறது ஃபைனல், R0ங்கிறது இனிஷியல். டிவைடட் பை டெல்டா டீங்கிறது என்னது? அதே தான், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ டி ஃபைனல் மைனஸ் டி இனிஷியல் வந்து டி நாட்னு வரும். இப்போ இதில் எது டி நாட் எது டி? எப்போவுமே சின்னதாக இருக்க தான் டி நாட். ஸோ 20 டிகிரி செல்சியஸுங்கிறது டி நாட், ஹையர் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு டி. சரியா? சரியா? டி. இப்போது இந்த டி நாட் வந்து 20 டிகிரி செல்சியஸில் அதோட ரெசிஸ்டன்ஸ் தான் R0. அப்போ 20 டிகிரி செல்சியஸ் வந்து டி நாட்டாக இருந்துச்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் தான் R0. சரியா? அப்போ 20 டிகிரி செல்சியஸோட ரெசிஸ்டன்ஸ் என்னது 45 ஓம். அப்போ அந்த 45 ஓம் தான் நம்மளுக்கு என்னது R0. அப்போ R0ங்கிறது 45 ஓம், 85 ஓம்ங்கிறது என்னது Rன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். 1/R0ங்கிறது என்னது 45 ஓம். நெக்ஸ்ட்டு R மைனஸ் R0. இங்கே R வந்து 85 ஓமு, R0 வந்து 45 ஓம். ஸோ 85 மைனஸ் 45 டிவைடட் பை T மைனஸ் T நாட். Tங்கிறது 40, T நாட்டுங்கிறது 20. ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன், டைரக்ட் ஆன்சர் தான். 1/45 இன்ட்டு 85 மைனஸ் 45 இஸ் 40 டிவைடட் பை 40 மைனஸ் 20 இஸ், ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒன்று அண்டு கொடுத்தா அங்கே ஒன்று அண்டு ஆகிட்டுருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ 85 மைனஸ் 45 அப்படிங்கிறது என்னது 40 டிவைடட் பை 40 மைனஸ் 20 இஸ் 20. சரியா? ஸோ 1 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போ 1/45 இன்ட்டு 2, இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 0.044 பெர் டிகிரி செல்சியஸ். சரியா? இதான் வந்து நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஃபார்முலானது P/Q is equal to R/S தான் நம்மளுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே நம்ம பண்ண போகிறோம். Pயோட வேல்யூ வந்து 100 ஓம் கொடுத்துட்டாங்க, Qவோட வேல்யூ 1000 ஓம்னு கொடுத்துட்டாங்க, Rோட வேல்யூ 40 ஓம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து இது ஜீரோ டிஃப்ளெக்ஷனாக பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்கும்போது எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P கொடுத்தாச்சு, Q கொடுத்தாச்சு, R கொடுத்தாச்சு, எஸ் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ P வந்து 100 ஓம், Q வந்து என்னது 1000 ஓம், R வந்து என்னது 40 டிவைட் பை எஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100 இன்டூ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டூ 40. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 100ஐயும் எஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1000ஐயும் 40ஐயும் மல்டிபிள் பண்ணியாச்சு. சரியா? ஓகே ஓகே ஃபைன். இப்போ எஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்டூ 40 டிவைடட் பை இந்த 100 வந்து என்ன செஞ்சிடும், கீழே வந்துடும், டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 100 வந்துடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும், 10 இன்ட்டு 40 இருக்கும். ஸோ 1 4 is 4, இங்கே 2 0 இருக்குது. ஸோ அப்போ 400, இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. சரியா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 400 ஓம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரியா? ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்றுமே நம்மளுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி இருக்குது. எது, நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அதுவும் ரொம்ப 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 சிம்பிள். இங்கேயும் அதே தான். P கொடுத்துட்டாங்க, Q கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க, எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலானது P/Q ஈக்குவல் டு R/S. Pங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 500 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 500. Qங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 800 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Qவோட வேல்யூ 800. அதே மாதிரி R/S. Rங்கிறது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 400ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 400 டிவைடட் பை எஸ்ஸோட வேல்யூ என்ன, எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு ஒரு நிமிஷம். எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே கொஸ்டின் என்ன இருக்குது, 1000 ஓம்னு இருக்குது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து இங்கே 1000 ஓம். சரியா? 400 டிவைட் பை 1000.
ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறேன், இந்த வேல்யூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 500 into 1000, இந்த கீழே இருக்க 1000 வந்து அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடுச்சு. into 1000 டிவைடட் பை 800, கீழே இருக்க 800 அப்படியே என்ன செஞ்சுட்டோம் வச்சுட்டோம். சரியா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 400 இருக்குது. மேலே இருக்க இந்த எக்ஸ் ப்ளஸ் 400 அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு சால்வ் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 5 into 1000, மேலே 5000 வந்துடும். கீழே ஒரு 8 இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 400 அப்படியே இருக்குது. ஸோ 18 is 8, 6 8s are 48 வரும். அடுத்து ஒரு 2 வரும், 2 8s are 16, அடுத்து ஒரு 4 வரும், 625 வரும். சரியா? ஸோ 625 is equal to எக்ஸ் ப்ளஸ் 400. எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 400 இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் 400 வந்துடும். ஸோ 625 minus 400 is equal to எக்ஸு. எக்ஸ் is equal to 225 ஓம். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ என்னது? 225 ஓம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? இங்கே ஒரு 225 ஓம் இருக்குது, இங்கே ஒரு 400 ஓம் நம்மளுக்கு என்ன செய்து இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 625 ஓம் அந்த இடத்துல டோட்டலாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் மீட்டர் பிரிட்ஜ். இதுக்கும் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. மீட்டர் பிரிட்ஜுக்கு என்ன ஃபார்முலா? P is equal to Q into L1/L2. இந்த Pங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா Qங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ Qங்கிறது என்னது? நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு அதர் ரெசிஸ்டன்ஸ். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஓம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து Q. தென் லென்த்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3:2. அப்படின்னா ஒரு லென்த் வந்து 3, இன்னொரு லென்த் 2ன்னு அர்த்தம். ஸோ ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே பேலன்சிங் லென்த் வந்து ஒரு இது 3, இன்னொரு இது 2ன்னு அர்த்தம். அப்போ L1 வந்து 3ன்னு வச்சுக்கோங்க, L2 வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஷினில்? ஃபைண்ட் த அதர் ரெசிஸ்டன்ஸ். அதர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ Q வந்து 15 ஓமாக இருந்தால் Pயோட வேல்யூ, இங்கே P தான் அதர் ரெசிஸ்டன்ஸ், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ Q வந்து 15ன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ஓகே, இன்ட்டு L1 வந்து 3, L2 வந்து என்னது 2. ஸோ அப்போ L1/L2ங்கிறது என்னது? 3/2ன்னு அர்த்தம். இன்ட்டு 3/2. ஸோ 45 divided by 2 which is nothing but 22.5 ohm is the correct answer. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 2.26 பாருங்கள். In the meter bridge, the value of resistance in a resistance box connected to the right gap is 10 ohm. இது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஓம். அதான் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட், அது வந்து 10. ஸோ ஸ்டாண்டர்ட்னால அது Qன்னு அர்த்தம். சரி, Q கொடுத்துட்டாங்க. த பேலன்சிங் லென்த் வந்து L1 வந்து 55 ஓம்னு கொடுத்துட்டாங்க. L2 இந்த இடத்துல தெரியலை. சரி, L2 என்னன்னு தெரியலை. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்னால் P கண்டுபிடிக்கணும். ஸோ P கண்டுபிடிக்கிற ஃபார்முலா P is equal to Q into L1/L2. இப்போ Q தெரிஞ்சிருச்சு, 10 ஓம்னு கொடுத்துட்டாங்க. L1 L2 வேணும். L1 55 சென்டிமீட்டர்னு கொஷினில் இருக்குது, L2 தெரியல. எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, L1 L2 சேர்ந்து அது எப்போவுமே எப்படி இருக்கும்? 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு மீட்டர் பிரிட்ஜில் 1 மீட்டரில் தான் அந்த என்ன இருக்கும்? அந்த ரெண்டு லென்த்தோட அந்த டிஸ்டன்ஸே 1 மீட்டர் தான் இருக்கும். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ எப்போதுமே L1 L2 சேர்ந்து 100 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். இப்போது L1 வந்து 55 அப்படின்னு சொல்லிட்டாங்க, L2 தெரியலை, which is equal to 100 சென்டிமீட்டர். அப்போ L2 சைடுனா என்ன செய்யணும்? 100, இந்த 55 அந்த சைடு வந்துச்சுன்னா -55. ஸோ which is nothing but 45 சென்டிமீட்டர். அப்போ L1 வந்து 55 சென்டிமீட்டர், L2 வந்து 45 சென்டிமீட்டர். 100லேருந்து மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ Qவோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குது 10 ஓம் இன்ட்டு L1 வந்து 55, L2 வந்து 45. உங்கள் புக்கில் ஒரு மாதிரி வித்தியாசமாக வச்சுருப்பாங்க, நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 into 55 வந்து 550 divided by 45. ஸோ இதை நீங்கள் if you divide, you will get an answer of, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 12.2 ஓம் அப்படின்னு என்ன செய்யும் வரும். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் செகண்ட் சாப்டர். ஃபைண்ட் த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ஓம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் R வந்து 10 ஓம், 5 ஆம்பியர், ஆம்பியருங்கிறது கரண்ட்டு, 5 மினிட்ஸுங்கிறது டைம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். எப்போவுமே கிவன் எழுதணும். நான் இந்த இதில் நான் உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணுங்கிறத நான் கிவன்லாம் எழுதாமல் டேரெக்டாக எழுதிட்டுருக்கேன். பட் எப்போவுமே இந்த கிவன் எழுதணும். Rங்கிறது 10 ஓம், ஐங்கிறது 5 ஆம்பியர். இதுக்கெலாம் மார்க் கொடுப்பாங்க. ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் எதுவும் சில்லி மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட, இல்லை ஏதோ மிஸ்டேக்கே நீங்கள் ஆன்சரே பண்ணலனா கூட ஒரு ½ மார்க் இது கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் டைம் வந்து 5 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே மினிட்ஸை செகண்டுக்கு மாற்றணும். 1 மினிட் 60 செகண்ட். அப்போ 5 மினிட்ஸ் வந்து 5 into 60, 300 செகண்ட்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹீட்டு. ஸோ ஜூல்ஸ்ல ஃபார்முலானது ஹீட் இஸ் ஈக்குவல் டு I²RT. கரெக்டாக I²RT. ஐங்கிறது என்னது? 5 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ I²னா 5² இன்ட்டு R வந்து என்னது? 10 ஓம் இன்ட்டு டைம் வந்து 5 into 60, அதாவது 5 into 60, 300 செகண்ட் எழுதாமல் நான் 5 into 60 எழுதியிருக்கேன். நீங்கள் எப்படி எழுதினாலும் ஓகே, ஃபைன், இட் இஸ் அக்செப்டபிள் தான். ஓகே, ஸோ 5² வந்து 25 இன்ட்டு 10 இன்ட்டு ஒரு 5 இன்ட்டு ஒரு 60.
ஸோ 25 இன்ட்டு 5 10 வந்து 250 250 இன்ட்டு ஒரு 5 வந்து இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் 25 இன்ட்டு 10 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ன வரும் ஓகே இது 5 இன்ட்டு 60 ஆக்சுவலி இங்கே 300ன்னு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு ஆன்சர் வரும் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கால்குலேஷனுக்கு ஸோ இங்கே அதாவது டைம் வந்து 300 செகண்ட் தானே ஸோ 300 செகண்டை நான் 300னே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே 300னே போட்டுக்கிறேன் இப்போ எப்படி இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இங்கே 25 இருக்கா ஸோ 25வும் 3யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 75 வரும் கரெக்டாக ஸோ நல்லா பாருங்கள் முன்னாடி இருக்க நம்பரை மட்டும் என்ன செய்ய போகிறீங்க மல்டிபிள் பண்ண போகிறீங்க எல்லாத்துலேயுமே சரியா ஸோ இங்கே 25 இங்கே 1 இங்கே 3 ஸோ 25 இன்ட்டு 1 25 இன்ட்டு 3 75ன்னு வரும் அடுத்து எத்தனை ஜீரோ இருக்குது 1 2 3 ஸோ 3 ஜீரோ இருக்குது 1 2 3 ஸோ 75,000 ஜூல் அப்படின்னு என்ன செய்யும் நம்மளுக்கு வரும் ஸோ 75,000 ஜூல் அப்படின்னா அதை நீங்கள் கிலோ ஜூலுக்கு மாற்றும் போது 1000ஆல் டிவைட் பண்ணுவீங்க ஸோ 75,000 டிவைடட் பை ஒரு 1000 அப்போ வந்து நம்மளுக்கு வெறும் 75 கிலோ ஜூல் அப்படின்னு என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு வந்துடும் திஸ் இஸ் அ ஹீட் எனர்ஜி தென் தேர்ட் சாப்டருக்கு போக போகிறோம் தேர்ட் சாப்டரில் வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் நமக்கு ரொம்ப பெருசாக கேட்குறது இல்லை பட் ஸ்டில் ஒரு 5-6 ப்ராப்ளம் இருக்குது ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் 9 × 10⁻³ நியூட்டன் அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 9 × 10⁻³ நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க சரி if the poles are equal in strength and separated by the distance of 10 cm so distance அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அந்த போல்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 10 cm இருந்துச்சுன்னா calculate the pole strength of each poleனு கொடுத்துருக்காங்க ஸோ repulsive force வந்து 9 × 10⁻³ நியூட்டன் தென் போல் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவல் இன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ அப்போ QMAங்கிறது ஒரு போல் ஸ்ட்ரென்த் இது வந்து கூலும்ஸ் லால படிச்சிருப்பீங்க QMBங்கிறது இன்னொரு போல் ஸ்ட்ரென்த் இது ரெண்டுமே ஈக்குவல் டு QM ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் சரி தென் டிஸ்டன்ஸ் வந்து 10 cm கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது ரேடியஸ் அதாவது ரெண்டு சார்ஜ் இப்போ 2 போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சவுத் போல் நார்த் போல்னு 2 போல் இருக்குன்னா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அந்த ஆறுங்கிற அந்த ரேடியஸ் வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து 10 cm ஸோ 10 cm இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் மீட்டராக மாற்றிக்கணும் ஸோ அப்போ 10 × 10⁻² மீட்டராக மாறிடும் ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻² மீட்டர் அப்போ 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 × 10⁻² மீட்டர்னு வந்துடும் சரியா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் கால்குலேட் த போல் ஸ்ட்ரென்த் தான் QM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கூலும்ஸ் லா ஃபார்முலானது ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு K × QMA × QMB டிவைடட் பை R². ஆருங்கிறது அந்த டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஸோ கேவோட வேல்யூ என்னது? K இஸ் நத்திங் பட் 10⁻⁷. கேவோட வேல்யூ என்னது? μ0/4π. அந்த μ0/4π தான் என்னது? 10⁻⁷. ஸோ கேங்கிறதோட வேல்யூ என்னது? இது கான்ஸ்டன்ட் μ0/4π. இந்த μ0/4π தான் 10⁻⁷. இன்ட்டு மேலே ஒரு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? QMA QMB ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. போல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டுமே இட் இஸ் ஈக்குவல் டு QM அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம், அசியூம் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த QMAவும் QM தான், இந்த QMAவும் QM தான். ஸோ ரெண்டுமே QM தான், கரெக்டாக? ஸோ அப்போ QM இன்ட்டு QMனு வந்துடும். ஏன்னா QMAனாலும் QM தான், QMBனாலும் QM தான். ஸோ ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா QM இன்ட்டு QMனு வந்துடும், டிவைடட் பை R². ஸோ அப்போ 10⁻⁷. QM இன்ட்டு QM என்ன வந்துடும்? QM² வந்துடும், கரெக்டாக? ஸோ QM² டிவைடட் பை R². ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு F. இன்னும் நம்ம ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிக்கல. ஃபோர்ஸ் Fோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? ஃபோர்ஸ் வந்து என்னது? 9 × 10⁻³ இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் வந்து 9 × 10⁻³ விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁷ இன்ட்டு QM² டிவைட் பை R. ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10 × 10⁻² மீட்டர்னு இருக்குது, அதை போட்டுக்கோங்க. 10 × 10⁻² த ஹோல் ஸ்கொயர், அதையும் போட்டுக்கணும். சரியா? இடம் இல்லையா? சரி, இப்போ QM² தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சைடில் இந்த 10⁻⁷ இங்கே போகும்போது என்ன வந்து டிவைடில் வந்துடும். ஸோ 9 × 10⁻³ இந்த 10⁻⁷ அந்த சைடு போகும்போது கீழே 10⁻⁷ டிவைடில் என்ன செஞ்சிடும்? போயிடும். சரியா? ஓகே. இன் இஸ் ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குது? மீதி இந்த சைடு என்ன இருக்குது? QM² டிவைடட் பை 10 × 10⁻² த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிடலாமா? 10க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100, கரெக்டாக? 10க்கு ஸ்கொயர் பண்ணால் 100 இன்ட்டு 10⁻²க்கு ஸ்கொயர் பண்ணால் -2 × 2. ஸ்கொயர் பண்ணும்போது எப்போதும் என்ன செய்யணும்? 2 இதை ஆட் பண்ணணும். சரியா? அதாவது மல்டிபிள் பண்ணணும். லேப்டாப்பு இங்கே ஒரு -2 இங்கே ஒரு 2, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10⁻⁴ என்ன செஞ்சிடும்? வந்துடும். சரியா? இன்ட்டு 10⁻⁴. இப்போ எனக்கு QM தான் வேணும். ஸோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த டேர்மை வந்து நான் இங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ 9 × 10⁻⁷
இன்ட்டு இந்த 100 into 10 to the power minus 4 அந்த சைடு போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் 100 into 10 to the power minus 4 divided by 10 to the power minus 7 இருக்கும். இங்கே ஒரு 10 to the power minus 7, இங்கே ஒரு 10 to the power minus 7 கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? அப்போ மீதி என்ன இருக்கும்? 9 into 100 வந்து 900 into 10 to the power minus 4 என்ன செய்யும் நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாக? 900 into 10 to the power minus 4 அப்படின்னு இருக்கும். Actually 9 into 10 to the power minus 7 4 10 to the power minus 3 சாரி 9 into 10 to the power minus 3 தான் இருக்குது. நான் எதுக்கு minus 7 எழுதி செஞ்சிட்ருக்கேன். ஓகே 9 into 10 to the power minus 3 இங்கே ஒரு minus 7 இருக்குது கீழே. சரி 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 வெரி சாரி. ஓகே சரி இப்போ இங்கே 10 to the power minus 3 தான் இருக்குது. சரியா? இப்போ இங்கே 10 to the power minus 3 இங்கே 10 to the power minus 4. அப்போ minus 3வும் minus 4 ஆட் பண்ணால் இப்போ டோட்டலாக என்ன செய்யும்? 10 to the power minus 7 மேலே வந்துடும். ஏன் 10 to the power minus 7 வந்துச்சு? பிகாஸ் இங்கே minus 3 இங்கே minus 4. ஸோ minus 3 minus 4 ஆட் பண்ணால் minus 7 டிவைடட் பை கீழே ஒரு 10 to the power minus 7 இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 900 into 10 to the power minus 7ம் 10 to the power minus 7ம் கேன்சல் ஆயிடுச்சு. விச் இஸ் நத்திங் பட் QM ஸ்கொயர். சரியா? ஸோ QM ஸ்கொயரோட வேல்யூ வெறும் 900 தான். ஏன்னா மேலேயும் கீழே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் 900. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா 300 அப்படின்னு என்ன செஞ்சிருவோம். சாரி ரூட் எடுத்திங்கன்னா 13 வந்துடும் ஆன்சர். லேப்டாப்பு ஸோ சாரி லேப்டாப்னால தான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ QM ஸ்கொயர் வந்து 900 அப்படின்னா QM இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து அந்த சைடு போச்சுன்னா ரூட்டாக போயிடும். ஸோ ரூட் 900. ஸோ 3க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா சாரி 9க்கு ரூட் எடுத்தால் 3 வரும். 2 0க்கு ரூட் எடுத்திங்கன்னா 1 0 வரும். அப்போ QMோட வேல்யூ இந்த இடத்துல என்னென்னா 30 Newton/10. இதான் வந்து QMோட வேல்யூ. சரியா? ஓகே நெக்ஸ்ட்டு 3.8. சரியா? எக்ஸாம்பிள் 3.8 என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் of the bar magnet whose mass and magnetic moment and density are. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து ஐ வில் ட்ரை டு டேக் இன் அ பிபிடியில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். சாரி கொஞ்சம் லேப்டாப் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதான் 2x வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதிலேருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஐ வில் ட்ரை டு டேக் இன் பிபிடி. ஸோ ஆல்ரெடி 3.7 வரைக்கும் அந்த நோட்ஸில் எழுதி வச்ச நோட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஃப் லிங்க் இருக்கும். 3.7க்கு அப்புறம் 3.8லேருந்து நான் பிடிஎஃப்ல எழுதி வச்சுருப்பேன். அந்த நோட்ஸை கீழே வைக்கிறேன். சரியா? 2 தான் இருக்கும். கொஞ்சம் சங்கடப்படாமல் எடுத்து படிச்சுருங்க. ஏன்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான். ஸோ என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆஃப் த பார் மேக்னெட் whose mass என்ன கொடுத்துருக்காங்க? 200 கிராம். ஸோ M வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 200 கிராம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தென் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே நெக்ஸ்ட்டு டென்சிட்டி வந்து 8 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ டென்சிட்டினா ரோன்னு வச்சுக்கலாம். டென்சிட்டி வந்து என்ன செஞ்சுருக்காங்க? 8 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கண்டுபிடிக்கணும். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் டிவைடட் பை வால்யூம். இதான் வந்து ஃபார்முலா. சரியா? மேக்னெட்டிக் மொமெண்ட் டிவைடட் பை வால்யூம். மேக்னெட்டிக் மொமெண்ட் கொஷினில் இருக்குது. என்னது? மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. சரி வேல்யூ இருக்குது. பட் வால்யூமோட வேல்யூ நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்போ வால்யூமோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு ஃபார்முலா இருக்கா கெமிஸ்ட்ரியில்? எல்லாத்துலேயுமே படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது ரோங்கிறது டென்சிட்டி, எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வால்யூம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டி 8ன்னு கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 200 கிராம். ஸோ 200 கிராமை கிலோகிராமாக மாற்றிக்கோங்க. ஸோ 200 into 10 to the power minus 3 கிலோகிராம் அப்படின்னு மாற்றிக்கணும். ஏன்னா கிராமை கிலோகிராமாக மாற்றும் போது 10 to the power minus 3ஆல் என்ன செய்யணும்? நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். டிவைடட் பை வால்யூம். எனக்கு வால்யூம் தான் வேணும். ஸோ V இங்கே கொண்டு போயிட்டு 8 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ V is equal to 200 into 10 to the power minus 3 டிவைடட் பை என்ன வரும்? 8ன்னு வரும். சரியா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது இந்த இடத்துல? ஓகே ஃபைன். சரி இப்போ இந்த இடத்துல இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா நம்ம டென்சிட்டி வந்து கிராமில் இருக்குது. சரியா? டென்சிட்டி வந்து எப்படி இருக்குது? கிராமில் இருக்குது. இதை வந்து நான் என்னவா மாற்றணும்? சாரி கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். இங்கே டென்சிட்டி வந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. இதை நான் கிராம் பெர் மீட்டர் கியூபுக்கு என்ன செய்யணும்? மாற்றணும். நல்லா ஞாபகம். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 to the power minus 2 மீட்டர். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். அப்போது 1 சென்டிமீட்டருக்கு 10 to the power minus 2, இன்னொரு சென்டிமீட்டருக்கு 10 to the power minus 2 மீட்டர். அப்போது 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். புரியுதா? அந்த இடத்துல 1 சென்டிமீட்டர்னால் வெறும் 10 to the power minus 2 மீட்டர்.
சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஒரு சென்டிமீட்டர் இன்ட்டு இன்னொரு சென்டிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு 10⁻², இன்னொரு சென்டிமீட்டருக்கு 10⁻², அப்போ 10⁻4 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதே சென்டிமீட்டர் கியூப்னா என்ன அர்த்தம்? சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு 10⁻2 மீட்டர், இன்னொருத்துக்கு 10⁻2 மீட்டர், இன்னொருத்துக்கு 10⁻2 மீட்டர். அப்போ டோட்டலாக 10⁻6 மீட்டர் என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு? 10⁻6 மீட்டர் என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு டோட்டலாக வந்துடும். அப்போ இந்த கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபை நீங்கள் என்ன மாற்றிக்கணும்? 8 × 10⁻6 கிராம் பர் மீட்டர் கியூப்னு என்ன செஞ்சுக்கணும்? மாற்றிக்கணும். புரியுதா என்ன செய்கிறோன்ட்டு? ஓகே ஃபைன். ஸோ அப்போ இங்கே கீழே 8 × 10⁻6ன்னு என்ன செய்யணும்? வரணும். அதான் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ என்ன செய்யலாம்? சாரி, 10⁻6 தானே? ஓகே சரி. இப்போது என்ன பண்ண போகிறோம்? 1/8 is 8, 25 8s வந்து 200 வந்துடும். ஸோ 25 எழுதிக்கிறேன். இன்ட்டு இங்கே 10⁻3 இருக்குது. கீழே இருக்க இந்த 10⁻6, கீழே இருக்க 10⁻6 மேலே வந்துச்சுன்னா 10⁻6ன்னு வரும். ஸோ 25 இன்ட்டு இங்கே ஒரு -3, இங்கே ஒரு +6. ஸோ -3 +6 என்ன ஆகும்? இங்கே ஒரு -3 இருக்குது, கர்சர் பாருங்கள். இங்கே ஒரு -3 இருக்குது, இங்கே ஒரு +6 இருக்குது. ஸோ +3ன்னு வரும். -3யும் +6யும் ஆட் பண்ணால் +3. ஸோ 25 ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ? Did any mistake? ஓகே, ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ரொம்ப சாரி. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்டு. அதாவது கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். சரியா? இந்த இடத்துல டென்சிட்டி மட்டும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ரொம்ப சாரி. அதாவது 8 அப்படியே போட்டுக்கோங்க. கிராம கிலோகிராமாக மாற்றணும். கிராம கிலோகிராமாக மாற்றணும்னா 10⁻3 மல்டிபிள் பண்ணணும். அப்போது கிராம கிலோகிராமாக மாற்றுறதுக்காக நான் 10⁻3 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றுறதுக்கு. அகைன் சென்டிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? இங்கே எழுதியிருக்கோமா? 10⁻6 மல்டிபிள் பண்ணணும். அப்போ அது ஒரு 10⁻6. அப்போ 8 × 10⁻3 × 10⁻6 அப்படிங்கிறது தான் கரெக்டான டென்சிட்டி வேல்யூ. இதுதான் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபில் என்ன செய்யுது நம்மளுக்கு இருக்குது. சரியா? இதுதான் நம்மளுக்கு பண்ண இதான் மிஸ்டேக் வரும் இங்கே. ஸோ அப்போ 200 × 10⁻3 டிவைடட் பை இந்த டென்சிட்டி தானே இது 8ங்கிறது. ஸோ அதை கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ 8 இன்ட்டு டென்சிட்டியோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 10⁻3 × 10⁻6. ஸோ 10⁻3 × 10⁻6. இங்கே 10⁻3 இங்கே 10⁻3 கேன்சல் ஆயிரும். அப்போ 200 டிவைடட் பை 8. இந்த 10⁻6 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 10⁻6 மேலே போச்சுன்னா 10⁻6ன்னு வரும். ஸோ 200/8 வந்து 25 × 10⁻6. இதான் வந்து நம்மளுக்கு என்னது? இதான் வந்து நம்மளுக்கு வால்யூம். ஏன்னா இங்கே வால்யூம் தானே மேலே கொண்டு போயிட்டோம். அதாவது இந்த 8 கீழே கொண்டு வந்துட்டோம், இந்த வால்யூமை இங்கே கொண்டு போயிட்டோம். ஸோ வால்யூமோட ஆன்சர் தான் 25 × 10⁻6. இது வந்து வால்யூம். இப்போ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் டிவைடட் பை வால்யூம். மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வால்யூமால் டிவைட் பண்ணணும். மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ 2 டிவைடட் பை வால்யூம் என்னது? 25 × 10⁻6. 25 × 10⁻6. சாரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? 10⁻6 +6 10⁻6 வந்திருக்கா -6 வந்திருக்கா? ஓகே, இதுலேயும் ஏதோ குளறுபடி ஆயிடுச்சா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஆக்சுவலி வி டிட் அ மிஸ்டேக் அகெயின். எத்தனை மிஸ்டேக் தான் இந்த ப்ராப்ளமில் வருது? ஆக்சுவலி இங்கே 10⁻25 × 10⁻6ன்னு வரணும். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், இதை நான் திருப்பி இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எனக்கு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். சரியா? இப்போ கிராமை கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 10⁻3 கிலோகிராம்னு மாற்றிடுவோம். இப்போது இங்கே பெர் சென்டிமீட்டர் கியூப்னா இந்த இடத்துல டிவைட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிவைடட் பை சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா என்ன செய்வோம்? இப்போ தான் நான் சொன்னேன், சென்டிமீட்டர் கியூபை மீட்டராக மாற்றுறதுக்கு இங்கே 10⁻6 ஆட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ டிவைடட் பை 10⁻6 என்ன இருக்கும்? மீட்டர் கியூப்னு இருக்கும். புரியுதா? அப்போ 10⁻3 கிலோகிராம் இன்ட்டு இந்த 10⁻6 மேலே வரும்போது 10⁻6 மீட்டர்/-3ன்னு வந்திருக்கும். புரியுதா? ஏன்னா இங்கே கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ கிராம் டிவைடட் பை சென்டிமீட்டர் கியூப்னு இருக்குது. ஸோ கிராமுங்கிறது 10⁻3 கிலோகிராம், சென்டிமீட்டர் கியூபுங்கிறது என்னது? 10⁻6 மீட்டர் கியூப்னு மாறிடும். இப்போ இங்கே ஒரு டிவைட் இருக்கனால இந்த 10⁻6 நீங்கள் மேலே கொண்டு வரும்போது 10⁻6ன்னு மாறும். அப்போ 10⁻3 × 10⁻6 தான் இந்த இடத்துல என்ன செய்யும்? கீழே வந்து 10⁻6ன்னு இருக்கும். அப்போ மேலே வரும்போது 10⁻6ன்னு மாறிடும். அப்போ வியோட ஆன்சர் வந்து 25 × 10⁻6. இதை மட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, என்னையும் மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ இங்கே 10⁻6. அப்போ 2/25 அப்படிங்கிறது என்னது?
2/25 அப்படின்னா என்னது? It is nothing but 0.08 into இந்த 10 to the power minus 6 மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 10 to the power minus 6 மேலே போச்சுன்னா 10 to the power plus 6 வரும். கரெக்டா? ஸோ 0.08 into 10 to the power plus 6 இதோட நீங்கள் நிப்பாட்டலாம். இல்லைனா நம்ம என்ன செய்யலாம்? 0.8 into 10 to the power plus 5 ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் 1 இப்படி நீங்கள் என்ன செய்யலாம் பண்ணலாம். அதாவது ஒரு பாயிண்ட் புள்ளி தள்ளி வச்சுட்டு பவரில் ஒன்று குறைச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் இந்த யூனிட் கன்வர்ஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? கிராமை கிலோகிராமாக மாற்றும் போது 10 to the power minus 3 போடணும். சென்டிமீட்டர் கியூபை மீட்டர் கியூபாக மாற்றும் போது 10 to the power minus 6 தான். பட் இங்கே டிவைடு சைன் இருக்கனால கிராமுக்கும் சென்டிமீட்டர் கியூபுக்கு நடுவில் டிவைட் சைன் இருக்கனால 10 to the power minus 6 வந்து 10 to the power plus 6 வந்துடும் மேலே வரும்போது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 3.9 இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். அதுவும் ஈஸி ப்ராப்ளம் தான், பட் யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூசிங் த ரிலேஷன் B vector is equal to mu naught into H vector plus M vector, show that chi m is equal to mu r minus 7. இது வந்து ஒரு ப்ரூஃப் சம் மாதிரி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? B vector is equal to mu naught into H vector plus M vector. இதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, chi m அப்படிங்கிறது என்னது? chi m அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. சரியா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க? இட் இஸ் ஈக்குவல் டு m வெக்டார் பை h வெக்டார்னு படிச்சிருக்கீங்களா? அதான் டெஃபினிஷனில் படிச்சிருப்பீங்க. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் என்னது? ரேஷியோ ஆஃப் தி மேக்னடைசேஷன், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டிவைடட் பை மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படிங்கிறது m வெக்டார், மேக்னடைசிங் ஃபீல்டுங்கிறது h வெக்டார். ஸோ இது ரெண்டோட ரேஷியோ தான் நம்ம chi m அப்படின்னு என்ன செய்கிறோம் எடுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் அப்போ இதுலேருந்து நான் எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும்? இந்த h இங்கே, இந்த h வந்து இங்கே மல்டிபிளில் போயிடும். ஸோ chi m இன்ட்டு h வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m வெக்டார்னு வந்துடும். ஸோ இந்த m வெக்டாருங்கிறது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். சரி, m வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ B வெக்டாரில் போய் என்ன செய்ய போகிறேன்? இந்த m வெக்டாரை போய் இந்த இடத்துல, இந்த m வெக்டாருங்கிற இடத்துல என்ன செய்ய போகிறேன்? இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught இன்ட்டு h வெக்டார் ப்ளஸ் m வெக்டார் தான் ஃபார்முலா. ஸோ mu naught இன்ட்டு h வெக்டார் ப்ளஸ் என்ன செய்ய போகிறோம்? இந்த m வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கர்சர் பாருங்கள். இந்த m வெக்டாருங்கிற இடத்துல chi m இன்ட்டு h வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா m வெக்டார்னா என்னது? chi m இன்ட்டு h வெக்டார் தானே. ஸோ chi m இன்ட்டு h வெக்டார். ஸோ அப்போ mu naught இன்ட்டு இங்கேயும் h வெக்டார் இருக்குது, இங்கே h வெக்டார் இருக்குது. ஸோ h வெக்டாரை காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ h வெக்டார் வெளியே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல 1 இருக்கும், இங்கே chi m மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் B வெக்டார். ஸோ B வெக்டாருங்கிறது mu naught இன்ட்டு 1 ப்ளஸ் chi m இன்ட்டு h வெக்டார். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன்? மியூ இன்ட்டு h வெக்டார்னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த டோட்டல் டேர்ம், இப்போ நான் ஸ்கொயர் பண்ணுற இந்த டோட்டல் டேர்மே நான் மியூன்னு வச்சுக்க போகிறேன். ஸோ மியூனா என்னென்னு வச்சுக்கிறேன்? மியூ இஸ் ஈக்குவல் டு mu naught இன்ட்டு 1 ப்ளஸ் chi m. அதாவது இந்த ஹோல் டேர்மும் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஹோல் டேர்மும் 1 ப்ளஸ் chi m இன்ட்டு mu naught. நான் இப்போ ஹைலைட் பண்ணுற ஃபுல் டேர்மையும் நான் மியூன்னு என்ன செஞ்சுக்க போகிறேன்? அசியூம் பண்ணிக்க போகிறேன். அப்போ மியூவோட வேல்யூ என்ன வருது? மியூ இஸ் ஈக்குவல் டு mu naught இன்ட்டு 1 ப்ளஸ் chi m அப்படின்னு என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு வந்துடும். சரியா? ஃபைன். இதுலேருந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா மியூ பை mu naught. அதாவது இந்த mu naught இங்கே என்ன செய்கிறேன்? டிவைடில் கொண்டு வரேன். ஸோ மியூ டிவைடட் பை mu naught இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் chi m அப்படின்னு வரும். சரியா? ஓகே. மியூ பை மியூ நாட்னா நத்திங் பட் மியூ ஆர் படிச்சிருப்பீங்கல்ல. எப்சிலான் பை எப்சிலான் நாட் அப்படின்னா எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் லெசனில். அதே மாதிரி மியூ பை மியூ நாட் அப்படின்னா மியூ ஆர்னு அர்த்தம். ஸோ மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் chi m. ஸோ ப்ரூஃப் என்னது? chi m வச்சு தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ chi m, இந்த chi m அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும், விச் இஸ் நத்திங் பட் மியூ ஆர் மைனஸ் 1. அதாவது இந்த மியூ ஆர் இந்த 1 இங்கே வரும்போது -1 வரும். ஸோ மியூ ஆர் -1 இஸ் ஈக்குவல் டு chi m. இதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய விஷயம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 3.10. இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராப்ளம். 2 மெட்டீரியல்ஸ் x and y ஆர் மேக்னடைஸ்ட் whose values of intensity of magnetization. intensity of magnetization m வெக்டார். ஸோ m வெக்டார் ரெண்டு மெட்டீரியல், x மெட்டீரியலோட மேக்னடைசேஷன் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வந்து 500 m இன்வர்ஸ். அதே மாதிரி y மெட்டீரியலோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வந்து 2000 m இன்வர்ஸ். இப்போ if the magnetizing field is 1000 a மீட்டர் இன்வர்ஸ், அதாவது ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா, எது மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து 1000 இருந்துச்சுன்னா, தென் விச் அமாங் த ஃபாலோயிங் மெட்டீரியல் கேன் பி ஈஸிலி மேக்னடைஸ்ட்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆக்சுவலி யூ ஹவ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஸோ chi m இஸ் ஈக்குவல் டு m வெக்டார் பை h வெக்டார். இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? m வெக்டார் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்.
ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வந்து என்ன செஞ்சுருக்காங்க 500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 500 டிவைட் பை ஹச்சுங்கிறது என்னது மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு ரெண்டு சப்ஸ்டன்ஸுக்குமே 1000 தான் காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நல்லா கவனிக்கணும், ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸுக்கு 500ங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம்மு. ஸோ நியூமரேட்டரில் 500 போட்டாச்சு. டிவைடட் பை ஹச் வெக்டர் அப்படிங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ அது 1000ங்கிறது காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 500 by 1000 இஸ் நத்திங் பட் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. இது ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸுக்கு. செகண்ட் சப்ஸ்டன்ஸுக்கு M2 கண்டுபிடிச்சிங்கன்னா அதே மாதிரி M வெக்டார் பை H வெக்டார் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ செகண்ட் சப்ஸ்டன்ஸுக்கு M வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 2000 கொடுத்துருக்காங்க இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ அப்போ அது வந்து 2000 டிவைட் பை இது மேக்னடைசிங் ஃபீல்டு H வெக்டார் வந்து ரெண்டுக்குமே காமன் 1000 தான். ஸோ 2000 டிவைட் பை 1000 விச் இஸ் நத்திங் பட் 2 அப்படின்னு என்ன செய்யுது ஆன்சர் வருது. ஸோ இது ரெண்டுத்தில் இது எக்ஸுக்கு கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ், செகண்ட் சப்ஸ்டன்ஸ் ஒய். ஸோ இது ரெண்டுத்தில் எதுக்கு அதிகமாக இருக்குது, ஒய்க்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒய்யை தான் ஈஸியாக செய்ய முடியும், மேக்னடைஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 3.15 ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரியிங் கரண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆம்பியர் சர்க்யூட்டல் லாலேருந்து வந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நிறைய மேக்னெட்டிக் ஃபார்முலா இருக்குது, பட் ஸ்ட்ரெயிட் ஒயர்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0I/2πr தான் ஃபார்முலா. சரியா? ஸோ μ0ஓட வேல்யூ என்னது 4π × 10⁻⁻7. இது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ μ0ஓட ஃபார்முலா வந்து 4π, வேல்யூ வந்து 4π × 10⁻⁻7. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். μ0ங்கிறது 4π × 10⁻⁻7 இன்ட்டு ஐங்கிறது கரண்ட் வந்து 1 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிவைடட் பை 2π × r. ஆருங்கிறது என்னது, ஆர் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். ஸோ 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ 1. ஸோ 1 கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இங்கே ஒரு 2π, இங்கே ஒரு 4π. ஸோ 1 2 is 2, 2 2s are 4, π கேன்சல் ஆயிரும். அப்போ 2 × 10⁻⁻7 இதான் வந்து நம்மளுக்கு இந்த ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ 2 × 10⁻⁻7 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட். ஸோ இப்போ இது வந்து கம்பேரிட்டிவ் வித் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 10⁻⁻5. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், இதோட வேல்யூ, அதாவது நம்ம ஒயரோட வேல்யூ 10⁻⁻7 இருக்குது, எர்த்தோட வேல்யூ 10⁻⁻5 இருக்குது. ஸோ 10⁻⁻5 10⁻⁻7 ரெண்டுத்தில் எது பெருசு, எல்லோரும் 10⁻⁻7 நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி 10⁻⁻5 தான் பெருசு. ஏன்னா நெகட்டிவில் வேல்யூ கூட அதோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம். ஸோ 10⁻⁻5 இஸ் கிரேட்டர். எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது, 100 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 10⁻5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே பவரில் 5 இருக்குது, இங்கே பவரில் 7 இருக்குது. அப்போ இங்கே வந்து பவர் 2 ஆட் பண்ணால் தானே வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஒரு இதில் பவர் வந்து 5 இருக்குது, இன்னொரு இதில் பவர் 7 இருக்குது. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 100 டைம்ஸ். ஸோ அதனால் யார் அதிகமாக இருப்பா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஒயரோட, ஸ்ட்ரெயிட் ஒயரோட 100 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள் 10⁻⁻5 10⁻⁻7. ஸோ இது வந்து ஒரு 10⁻2ஆல், இந்த 10⁻⁻7-ஐ 10⁻2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 10⁻⁻5 வரும். அப்போது இது 10⁻2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த எர்த் வந்து 10⁻2 டைம்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். 10⁻2 டைம்ஸ்னால் 100 டைம்ஸ்னு அர்த்தம். தென் 3.19 இந்த எலக்ட்ரான் மூவிங் பெர்பெண்டிகுலர் டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி என்ன கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் வந்து 0.500 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. அண்டர்கோ சர்க்குலர் மோஷன் ஆஃப் ரேடியஸ் ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2.50 மில்லிமீட்டர். அகெயின் மில்லிமீட்டரில் இருந்தால் மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ மில்லிமீட்டர் எப்படி மீட்டராக மாற்றலாம், 2.50 இன்ட்டு மில்லிமீட்டர்னா 10⁻³ மீட்டர்னு மாற்றிக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான். ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான்னா வெலாசிட்டி v கண்டுபிடிக்க போகிறீங்க. சைக்ளோட்ரான்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலானது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு RB டிவைடட் பை m. ஸோ க்யூங்கிறது சார்ஜ். ஸோ க்யூங்கிறது எப்போதுமே சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 1.6 × 10⁻−19. ஆக்சுவலி ஈனா தான் 1.6 × 10⁻−19 சொல்லியிருக்கேன். பட் இங்கே எலக்ட்ரான்னு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் எப்போதுமே 1.6 × 10⁻−19 தான். இன்ட்டு ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2.50 மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ 2.50 × 10⁻³ மீட்டர். ஸோ இதான் ரேடியஸோட வேல்யூ. இன்ட்டு பி மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க 0.500 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை எம்ங்கிறது இங்கே எதை பற்றி சொல்கிறோம், எலக்ட்ரானை பற்றி சொல்கிறோம். ஸோ எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து 9.11 × 10⁻−31. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல 1.6 2.50 0.500 இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்னால் 2ன்னு வரும். சரியா? இன்ட்டு
இப்போ பவரில் இருக்க டேர்மெல்லாம் பாருங்கள், பவரில் யாரெல்லாம் இருக்கா, இங்கே ஒரு 10⁻−19, இங்கே ஒரு 10⁻3. ஸோ 10⁻−19 10⁻3 ஆட் பண்ணால் வரும் 10⁻−22ன்னு வரும். சரியா, நல்லா கவனிக்கணும். இங்கே -19 இங்கே -3 ரெண்டையும் ஆட் பண்ணால் 10⁻22. இப்போ கீழே இருக்க 10⁻−31 நான் மேலே கொண்டு வந்தால் என்ன வரும், 10⁻+31 வரும். அப்போ -22 + 31 இஸ் நத்திங் பட் -22 + 31 ஆட் பண்ணால் 10⁻9 வரும். ஸோ மேலே 10⁻9 டிவைடட் பை 9.11 வரும். ஸோ 2ஐயும் 9.11 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.21 இன்ட்டு 10⁻9 வரும். ஸோ இதை 10⁸ மாற்றோம்னா 2.1 இன்ட்டு 10⁸ என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸ்பீடுங்கிறனால m/s. சரியா, ஓகே ஃபைன். Next, last problem of this chapter. I'm not sure. Last problem of this chapter. Suppose a cyclotron is operated to accelerate a proton with the magnetic field of 1 Tesla. So magnetic field வந்து 1 Tesla. B vector is equal to 1t. சரி, ஓகே. Calculate the frequency in which the electric field between the two Ds could be reversed. Frequency f கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா இந்த சைக்ளோட்ரானில் QB டிவைடட் பை 2πmp. ஏங்க எம்பி போடுறோம், பிகாஸ் இங்கே வந்து ப்ரோட்டான்ஸை பற்றி பேசுகிறனால எம்பி, எலக்ட்ரான் பற்றி பேசினா எம்இ அப்படின்னு எழுதணும். சரியா, க்யூங்கிறது என்னது, சார்ஜ். ஸோ அகெயின் க்யூங்கிறது 1.6 × 10⁻19. க்யூனால என்னது, அந்த வேல்யூ தான், ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻19 இன்ட்டு பியோட வேல்யூ, பிங்கிறது என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே வந்து வெறும் 1 தான் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2π, 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 3.14 இன்ட்டு எம்பி, எம்பிங்கிறது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் வேல்யூ வந்து 1.6 × 10⁻17, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்னா 9.11 × 10⁻31, மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் அப்படின்னா 1.6 × 10⁻27. சரியா, மறந்துடக்கூடாது. ஓகே, கிளியர். ஸோ இப்போ என்ன செய்யலாம், மேலே வந்து 1.6 × 10⁻19 இருக்குது, கீழே வந்து 2 × 3.14 இன்ட்டு ஒரு 1.6, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10.048 × 10⁻27 இருக்குது. இப்போ பவர் நல்லா பாருங்கள், மேலே 10⁻19 இருக்குது, கீழே இருக்க 10⁻27 மேலே போச்சுன்னா 10⁻+27 வரும். ஸோ +27 இங்கே ஒரு -19. ஸோ -19ஐயும் +27ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், +8ன்னு வரும். சரியா, அப்போது 1.6 டிவைடட் பை 10.048 இன்ட்டு 10⁻+8 அப்படின்னு என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0. அதாவது 1.6ஐயும் 10.048 டிவைட் பண்ணால் 0.152 இன்ட்டு 10⁸8 அப்படின்னு வரும். இதை 10⁶ மாற்றணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 15.2, 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், 15.2 இன்ட்டு 10⁶ ஹெட்ஸ். ஸோ 10⁶ மெகா ஹெட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ 15.2 மெகா ஹெட்ஸ்னு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஆன்சர் சொல்லிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் 4th சாப்டர். இதில் ஒரு 5-6 ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப டைம், இட் இஸ் டேக்கிங் மச் டைம், ஸோ சாரி. ஓகே, எக்ஸாம்பிள் 4.11 என்ன சொல்லியிருக்காங்க, the self inductance of a air core solenoid is 4.8 மெகா. இது ஆக்சுவலி ஹென்ரி, ஹெச்ங்கிறது ஹென்ரி. சரியா, ஸோ அப்போது செல்ஃப் இண்டக்டன்ஸுங்கிறது எல். ஸோ அது வந்து ஏர் கோர், ஏர் மீடியமில் சொல்கிறாங்க. ஸோ சொலினாய்டோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன் ஏர் மீடியம் வந்து 4.8 மெகா ஹெட்ஸ் இல்லை, மெகா ஹென்ரி. சரியா, சரி, எம்ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து மில்லி ஹென்ரி, எம்ஹெச்னா மில்லி, மெகா இல்லை, மெகானா இப்படி எம் போட்டிருப்பாங்க, இது மில்லி. அப்போ மில்லியை வந்து நம்ம வந்து வெறும் நார்மல் ஹென்ரிக்கு மாற்றினா 10⁻³ ஹெச்ன்னு போட்டுக்கலாம். இப்போ எப்படி மீட்டராக மாற்றினா 10⁻³ மீட்டர்னு போடுறோமோ அது மாதிரி மில்லி ஹென்ரியை வந்து ஹென்ரியாக மாற்றுறதுக்கும் 10⁻³ தான் போட போகிறோம். அதான் இங்கே 10⁻³. இது வந்து ஏரில் இருக்குது. சரியா, இப்போது if the core is replaced by iron மீடியமில் வைக்கும்போது அதோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் இட் பிகம்ஸ் 1.8 ஹெச்னு வந்துருச்சு. அப்போ அயன் மீடியமில் வைக்கும்போது எல்லோட வேல்யூ என்ன தான், 1.8 ஹெச். ஸோ ஏரில் இருக்கும்போது 4.8 × 10⁻³, அயனில் இருக்கும்போது 1.8 ஹெச்னு வருது. இப்போது ஏரில் இருக்கும்போது எல்லோட ஃபார்முலா என்னது, μ0 n² வரும். கரெக்டாக, இது நீங்கள் அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் சொலினாய்டு படித்தவங்களுக்கு தெரியும் இந்த டெரிவேஷன். ஸோ சொலினாய்டோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து μ0 n²al. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 4.8 × 10⁻³ இங்கே கொடுத்துருக்காங்களா. இதான் ஏர், இது வந்து ஏரில். இதே அயனில் இருக்கும்போதும் அதே ஃபார்முலா தான், μ0 n² × al. பட் இங்கே μ0 என்னவாயிரும், μ0 × μrன்னு வந்துடும். பிகாஸ் இது வேறு மீடியம். எப்போவுமே வேக்கம் ஏரில் இருக்கும்போது தான் வெறும் μ0 n² al. பட் வேறு மீடியம், அயன், வாட்டர், இது மாதிரி மீடியம் மாறும்போது இந்த μ0 என்ன ஆயிரும்,
மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் என் ஸ்கொயர் ஏஎல் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் 1.8Hன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் ஒன் செகண்ட் இங்கே எழுதுகிறேன். மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் இதோட வேல்யூ வந்து 4.8 இன்ட்டு 10⁻³ இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பாருங்கள். மியூ நாட் மியூ ஆர் என் ஸ்கொயர் ஏஎல் இதோட வேல்யூ வந்து 1.8. ஸோ மியூ நாட் மியூ ஆர் என் ஸ்கொயர் ஏஎல் இதோட வேல்யூ வந்து 1.8 ஹெர்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போது என்ன பண்ணணும், டிவைட் பண்ணுங்கள், ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே மியூ நாட் கேன்சல், என் ஸ்கொயர் கேன்சல், ஏஆர் ஏஎல் கேன்சல். ஸோ 1/μr மட்டும் தான் மிச்சம் இருக்கும். மேலே எல்லாம் கேன்சல் ஆகிடும், கீழே 1/μrன்னு இருக்கும். இங்கே வந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4.8 டிவைடட் பை 1.8ன்னு இருக்கும். சரியா, 4.8 டிவைடட் பை 1.8 இன்ட்டு 10⁻³ இருக்கும். கரெக்டாக? கரெக்டு. இப்போ மியூ ஆர் தான் எனக்கு வேணும். கரெக்டாக? ஸோ மியூ ஆரை மேலே கொண்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹோல் டேர்மே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ 1.8 டிவைடட் பை 4.8 இன்ட்டு 10⁻+3. ஏன் இங்கே மாற்றிருக்கோம், பிகாஸ் 1/μrங்கிறது 4.8 டிவைடட் பை 1.8. எனக்கு மியூ ஆர் தான் வேணும். ஸோ மியூ ஆர் மேலே போச்சுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல். 4.8 பை 1.8 என்ன ஆயிரும், 1.8 பை 4.8ன்னு வந்துடும். 10⁻³ 10⁻+3ன்னு வந்துடும் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது. ஸோ 1.8ஐயும் 4.8ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஆஃப், இதெல்லாம் நீங்கள் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 10⁻3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா, சாரி 1.8 4.8 டிவைட் பண்ணிவிட்டு 10⁻3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 375 இஸ் த ஆன்சர், த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம். சரியா? Next example 4.16. So example 4.16 பாருங்க. An ideal transformer has 460 and 40,000 turns in the primary and secondary coil. Primary coil ஓட turns வந்து 460, secondary coil ஓட turns வந்து 40,000. Okay, find the voltage developed per turn of the secondary if the transformer is connected to a 330 volt AC mains. அதாவது என்னன்னா ஒன்றுமே இல்லை, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஹஸ் 460 and 40,000 டர்ன்ஸ். ஸோ வந்து 460 டர்ன்ஸ் வந்து ப்ரைமரி, அதே மாதிரி 40,000ங்கிறது செகண்டரி. ஸோ அப்போ ப்ரைமரி என்பிங்கிறது ப்ரைமரி, அது வந்து 460 டர்ன்ஸு. அடுத்து என்எஸ்ங்கிறது செகண்டரி, அது வந்து 40,000 டர்ன்ஸ். 40,000 டர்ன்ஸ். சரியா, 460 டர்ன்ஸுங்கிறது ப்ரைமரி, 40,000ங்கிறது செகண்டரி காயில். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் என்னது, வோல்டேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் டு த ப்ரைமரி இது வந்து நம்மளுக்கு விபி அப்படின்னு வச்சுக்கலாம், அது வந்து 230 வோல்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த வோல்டேஜ் டெவலப்டு பெர் டர்ன் ஆஃப் தி செகண்டரி டர்ன். அதாவது ஒரு நிமிஷம் இங்கே நான் எரேஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கொஷின் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த வோல்டேஜ் டெவலப்டு பெர் டர்ன் ஆஃப் தி செகண்டரி, அதாவது செகண்டரி காயிலோட வோல்டேஜ், அந்த செகண்டரி டர்னோட வோல்டேஜ் என்ன, விஎஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 230 வோல்ட்டுங்கிறது ப்ரைமரி, 230 வோல்ட்டுங்கிறது விபி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் விஎஸ் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இது மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, நெக்ஸ்ட் பவர் டெலிவர்டு அது தனியாக என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, விஎஸ் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் விஎஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. இந்த விபி இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும், இன்டூ விபின்னு வந்துடும். ஸோ என்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 40,000. என்எஸ்ங்கிறது 40,000 டிவைடட் பை என்பிங்கிறது என்னது 460 டர்ன்ஸ் இன்ட்டு விபிங்கிறது என்னது 230 வோல்ட்ஸ். சாரி 230 வோல்ட்ஸ் கரெக்டாக. ஸோ அப்போ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும், இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20,000 வரும். ஸோ அப்போ விஎஸ் வந்து என்னது 20,000 வோல்ட், இது விஎஸ். சரியா, நெக்ஸ்ட் பவர் டெலிவர்டு கேட்டிருக்காங்க. பவருக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் செகண்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்னு படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செகண்டரிக்கு தான் பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் ஸ்கொயர் பை ஆர், ஏன்னா செகண்டரி வோல்டேஜுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ விஎஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 20,000. ஸோ 20,000 இன்ட்டு ஒரு 20,000. ஏன் 20,000 எழுதுகிறோம், பிகாஸ் விஎஸ்க்கு ஸ்கொயர் இருக்குது. டிவைடட் பை ஆருங்கிறது என்னது, ஆருங்கிறது 10⁴ ஓம்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஒரே ஒரு நிமிஷம், something is happened. ஓகே ஃபைன். ஸோ அப்போ 10⁴ ஓம் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கீழே வந்து 10⁴ போட்டுக்கோங்க. அப்போ 20,000 இன்ட்டு ஒரு 20,000 டிவைட் பை
10 to the power 4ங்கிறது என்னது பவர் 4னா 4 0 1 2 3 4 0 ஸோ அப்போ 1 2 3 4 கேன்சல் ஆயிரும் இங்கேயும் 1 2 3 4 கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி இருக்க போகிறது 2 2s are 4 இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 4 0 1 2 3 4 ஸோ 40,000 வாட்ஸ் இருக்கும் இதை கிலோ வாட்ஸ்க்கு மாற்றோம்னா 1000 டிவைட் பண்ணுங்கள் அப்போ 40 கிலோ வாட்ஸ் அப்படின்னு என்ன செஞ்சிடும் மாறிடும் திஸ் இஸ் த பவர் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 2 3 4 5 ப்ராப்ளம் இருக்குது 4th லெசனில் லெட் இட் பி அதை நான் செகண்ட் வால்யூம் அப்லோட் பண்ணும்போது சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் ஸோ 5th லெசனில் 2 ப்ராப்ளம் சின்னதுங்கிறனால அதை மட்டும் முடிச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் லெசனில் வேண்டிகிராஃப் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது 4th லெசன் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது அது செகண்ட் வால்யூமுக்கு சேர்த்து போடும்போது நாளைக்கு ஐ வில் ட்ரை டு அப்லோட் பிகாஸ் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சரியா ஓகே 5th லெசன் இது 2 ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் 5th லெசனில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணுங்கள் த ரிலேட்டிவ் பெர்மிட்டியபிலிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் 2.5 ரிலேட்டிவ் பெர்மிட்டிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் இட் இஸ் நத்திங் பட் மியூஆர்னு அர்த்தம் ஸோ அது வந்து 2.5னு கொடுத்துருக்காங்க மியூஆர் இஸ் ஈக்குவல் டு 2.5 அந்த ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி நல்லா பாருங்கள் மேக்னெட்டிக்னா மியூ எலக்ட்ரிக்கல்னா எப்சிலான் இதான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் மேக்னெட்டிக்னா மியூ எலக்ட்ரிக்கல்னா எப்சிலான் ஸோ அப்போது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வந்து எப்சிலான் ஆர் வந்து 2.25னு கொடுத்துருக்காங்க இப்போது கால்குலேட் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னது n கண்டுபிடிக்கணும் n-க்கான ஃபார்முலா என்னது ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் மியூ ஆர் ஸோ ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் வந்து என்னது 2.25 மியூ ஆர் வந்து 2.5 ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 5.625 வரும் ஸோ திஸ் இஸ் 2.37 இதான் வந்து நம்மளுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n அதே மாதிரி கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் அ மீடியம் இஃப் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரெண்டாவது இருக்குது அது 2 × 10⁴ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 × 10⁻⁴ டெஸ்லா இப்போ என்ன கேட்குறாங்க ஸ்பீட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ இது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அதாவது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா v is equal to E0/B0 E0னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஆம்ப்ளிடியூட் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு B0னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு E0ங்கிறது ஆம்ப்ளிடியூட் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு B0ங்கிறது ஆம்ப்ளிடியூட் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது 3 × 10⁴ அதை மேலே எழுதிக்கோங்க டிவைடட் பை B0ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 × 10⁻⁴ சரியா ஸோ இந்த 10⁻⁴ மேலே போச்சுன்னா 10⁻+4னு போகும் ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 10⁻+4 இங்கே கீழேருந்து ஒரு 10⁻⁻4 10⁻+4 போகுது ஸோ 10⁻+4 10⁻+8னு வந்துடும் இன்ட்டு 3/2 வந்து என்ன வந்துடும் 1.5 வந்துடும் ஸோ திஸ் இஸ் தி வியோட ஆன்சர் வந்து 1.5 × 10⁸. ஸோ வித் திஸ் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் வால்யூமில் பார்த்துருக்கோம் இன்னொரு 4 ப்ராப்ளம் மட்டும் இருக்குது அது செகண்ட் வால்யூமோடு சேர்த்து ஐ வில் ட்ரை டு அப்லோட் அண்ட் நோட்ஸுமே கொஞ்சம் அரைக்குறையாக இருக்கும் ஸோ சாரி ஃபார் திஸ் பட் ஸ்டில் ஐ கான்ட் மேனேஜ் அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணுங்கிறதுனால ஐ எம் அப்லோடிங் ஸோ நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணலாம் புரிஞ்சா இல்லையாங்கிறத சொல்லுங்கள் ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ